வணக்கம் நண்பர்களே. இது பிரிந்தும் பிரியாத பந்தம் நாவல். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐஸ்வர்யா வாசற்படியில் கால் வைத்ததுமே செருப்புகளை மூளைக்கொன்றாக வீசி எறிந்தாள். அதுவே அவளது கோபத்தின் அளவை காட்டியது. ஐசு என்று ஏதோ சொல்ல வாயை திறந்த பாக்கியலட்சுமிக்கு அவளின் கோபத்தை கண்டு வார்த்தை தொண்டைக்குழிக்குள் சிக்கிக்கொண்டது. ஐஸ்வர்யா உண்மையிலேயே அழகு தேவதை போல இருந்தாள். பால் கலந்த மஞ்சள் நிறம், நீளமான முகம், அலங்காரம் இல்லாமலேயே பார்வையை நிறுத்தி வைக்கும் அழகு கொண்டவள். அகன்ற நெற்றி, மெல்லிய புருவம், கோபத்தில் கூட கவர்ச்சி குறையாத பெரிய கண்கள், சிவந்து நிற்கும் உதடுகள். அவள் சிரித்தால் அந்த வீட்டுக்கே ஒளி வந்தது போல இருக்கும். ஆனால் அந்த மாலை அவள் முகத்தில் சிரிப்பு இல்லை. அழுகை மிஞ்சிய வலி, கோபம் மட்டுமே இருந்தது. அம்மா, அவள் குரல் நடுங்கியது. உனக்கு எத்தனை தடவை தான் நான் சொல்கிறது இந்த வேலையை விட்டுடுன்னு? பாக்கியலட்சுமிக்கு பதில் சொல்ல முடியாமல் அவளை பார்த்து கொண்டே இருக்க, எதுக்குமா இப்போ ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன்? என்ன இன்றைக்கும் என்னை பெண் பார்க்க வராங்களா? தினமும் உன்னோட இதே ரோதனையாக போச்சேம்மா. நம்ம நிலைமையை தெரிஞ்சு வந்தவங்க கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டு கடைசியில் இந்த பொண்ணும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு விலகி போகிறாங்க. இந்த அவமானம் இன்னும் உனக்கு போதலையா? ஐசு, இந்த வரன் நல்ல வரன்மா, நிச்சயமா நமக்கு தகஞ்சு வந்துடும். இதையேதாம்மா 15 தடவையும் சொல்லிட்ட என்று அவள் வெடித்தாள். அந்த ஒரு வார்த்தையில் அவள் இதுவரை தாங்கிய எல்லா காயங்களும் இருந்தது. ஒவ்வொரு தரமும் என்னை அலங்காரம் பண்ணி அவங்க முன்னாடி நிறுத்துற, அவங்க என் முகம் பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம குடும்பத்தை விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பொண்ணோட அப்பா எங்க, ஏன் பிரிஞ்சு வாழ்கிறீங்க, கோர்ட்டு கேஸ் ஏதாவது இருக்குதா, அப்பா பொண்ணை பார்க்க வராரா மாட்டாரா, இதெல்லாம் கேட்டு கேட்டு நான் கூனி குறுகி போகிறேம்மா. பாக்கியலட்சுமியின் கண்கள் கலங்கின. ஆனாலும் அவள் மகளின் கோபத்துக்கு பதில் சொல்ல முடியாமல் கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள். ஐஸ்வர்யா கைகளை மார்பில் கட்டி கொண்டாள். அழுதுவிடக்கூடாது என்று பற்களை கடித்து கொண்டாள். ஒரு பொண்ணுக்கு அழகு, அறிவு, படிப்பு, வேலையெல்லாம் இருந்தால் மட்டும் போதாதுமா, நல்ல குடும்பமும் இருக்கணுமா. பெற்றோர்கள் சரியா இல்லைன்னா அந்த பொண்ணும் அப்படி தான் இருப்பாளாம். இதெல்லாம் நேராக சொல்லிட்டு போகிறாங்க அவங்க. நீ இன்னுமா புரிஞ்சிக்க மாட்ட? ஐசோ, இல்லைம்மா, நீ புரிஞ்சிக்கவே போகிறதில்ல. எனக்கு கல்யாணம் பண்ணணும் என்பது தான் முக்கியம். ஆனால் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எத்தனை தடவை அவமானப்படுறேன்னு உனக்கு புரியவே மாட்டேங்குது. பாக்கியலட்சுமி மெதுவாக அருகே எழுந்து வந்தாள். நான் உனக்கு கெட்டது நினைப்பேனா? அது எனக்கு தெரியுமா. நீ எனக்கு நல்லது தான் நினைக்கிற. ஆனால் நல்லதுங்கிற பெயரில் தினமும் என்னை சாகடிக்கிறியே. அந்த வார்த்தை பாக்கியலட்சுமியை சுருக்கென்று குத்தியது. வீட்டின் சிறிய ஹாலில் ஒரு கனமான அமைதி விழுந்தது. சுவரில் தொங்கியிருந்த பழைய குடும்ப படம் மட்டுமே இருவரையும் பார்த்து கொண்டிருந்தது. அந்த படத்தில் ஐஸ்வர்யா சிறுமி. அவள் நடுவில் ஒரு பக்கம் பாக்கியலட்சுமி, இன்னொரு பக்கம் அவள் அப்பா. இந்த ஃபோட்டோவில் மட்டும்தான் நம்ம அப்பா நம்ம வீட்டில் இருக்கிறாரு, ஆனால் நம்ம வாழ்க்கையில் இல்லை என்று பாக்கியலட்சுமி நினைத்து கொண்டாள். அதை பார்த்ததும் அவளுக்கு கோபம் இன்னும் தான் கூடியது. இது எல்லாத்துக்கும் காரணமே நீதாம்மா. அவள் குரல் உடைந்தது. நீ ஏம்மா அப்பாவை பிரிஞ்சு வந்த? அந்த ஒரு முடிவால் என் வாழ்க்கையே இப்படி கேள்விக்குறி ஆயிடுச்சுல்ல. என்னை பார்க்க வரவங்க எல்லாம் என்ன பார்க்கலம்மா, உன் கடந்த கால வாழ்க்கையை தான் பார்க்குறாங்க, விசாரிக்கிறாங்க. பாக்கியலட்சுமி அசையாமல் நின்றாள். அவள் முகத்தில் கோபம், வேதனை என்று போட்டி போட்டு கொட்டி கிடந்தது. இனி ஒரு தரம் என் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி உன்னை பெண் பார்க்க வராங்க அப்படின்னு சொன்ன. ஐஸ்வர்யா மூச்சை இழுத்து கொண்டாள். நான் அப்படியே எங்கேயாவது கண்காணாமல் போயிடுவேன். உண்மையதாம்மா சொல்கிறேன். ஐசு, பாக்கியம் பதறினாள். எனக்கு கல்யாண ஆசையே போயிடுச்சுமா. இனிமேல் இப்படி அவமானப்பட்டு நிற்க நான் தயாராக இல்லை. தயவு செஞ்சு என்னை விட்டுடு. இனிமேல் வரன் பார்க்குற வேலையெல்லாம் வேண்டாம். நான் உன் கூடையே காலம் முழுக்க இப்படியே இருந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அவள் உள்ளறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். கதவு மூடப்படும் சத்தம் கேட்டு பாக்கியலட்சுமியின் நெஞ்சுக்குள் ஒரு திரை விழுந்தது. அவள் மெதுவாக சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள். கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைக்கக்கூட மனம் வரவில்லை. மகளின் வேதனை அவளுக்கும் புரிந்தது. அவளுக்கும் வேதனை தானே. ஏன் வர்றவங்கெல்லாம் வேண்டாத கேள்விகளையெல்லாம் கேட்டு என் மகளை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு செல்கிறார்கள்? வீட்டில் ஒரு விதமான அமைதி நிலவியது. அம்மாவிடம் கோபமாக பேசியிருந்தாலும் பாக்கியலட்சுமியின் முகத்தில் தெரிந்த வருத்தம் ஐஸ்வர்யாவை இலகத்தான் செய்தது. தனக்காக மட்டுமல்ல, தன் திருமணம் நடக்க வேண்டும் என்று ஒவ்வொரு சம்பவத்துக்கு பிறகும் மீண்டும் வரன் பார்க்கும் தாயை நினைத்து அவளுக்கு பாவமாகத்தான் இருந்தது. சரி,
அம்மா இன்னைக்கு வர்ற வரன் தான் கடைசி என்று சொல்லிய போது பாக்கியலட்சுமியின் முகத்தில் தோன்றிய நிம்மதியை பார்த்து ஐஸ்வர்யாவுக்கு சிரிப்பு தான் வந்தது. பாவம் அம்மாவும் இது போல எத்தனை முறை ஏமாந்து போகப் போகிறாளோ என்று நினைத்து கொண்டாள். மாலை 5 மணி. ஐஸ்வர்யா தன்னை பெண் பார்க்க வருகிறார்கள் என்பதற்காக சிறப்பாக அலங்காரம் எதுவும் செய்து கொள்ளவில்லை. கண்ணை உறுத்தாத இளம் மஞ்சள் நிற காட்டன் புடவை மட்டுமே அணிந்திருந்தாள். தளர்வாக பின்னிய நீண்ட கூந்தல், அதன் ஓரத்தில் ஒரு ஒற்றை மஞ்சள் ரோஜா. முகத்தில் பவுடர் கூட இல்லை. குளித்து முகம் கழுவிய பளபளப்பு மட்டுமே. நெற்றியில் ஒரு சிறிய கருப்பு பொட்டு, அவ்வளவுதான் அவள் அலங்காரம். ஆனால் அந்த எளிமையே அவளுடைய அழகை இன்னும் அதிகப்படுத்தி காட்டியது. சில பெண்கள் அலங்காரத்தால் அழகாக தோன்றுவார்கள் போல. அலங்காரமே தேவையில்லாமல் தேவதை போல ஜொலித்தாள் ஐஸ்வர்யா. அவள் அறையிலிருந்து வெளியே வந்தபோது ஒரு கணம் பாக்கியலட்சுமியை திகைத்து போனாள். என் கண்ணே பட்டுடும் கண்ணே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். சரியாக 6 மணிக்கெல்லாம் அவர்கள் வந்து விட்டார்கள். பெரிய கூட்டம் எதுவும் இல்லை. மாப்பிள்ளை, அவனுடைய அப்பா, அம்மா மற்றும் தங்கை, 4 மட்டும்தான். வீட்டிற்குள் நுழைந்த விதத்திலேயே ஒரு எளிமை தெரிந்தது. வந்தவுடன் வழக்கமான மரியாதை பேச்சுகள் எல்லாம் நடந்தது. சிறிது நேரத்தில் ஐஸ்வர்யாவை அழைத்து வந்தார்கள். அவள் வந்து அமர்ந்ததும் அங்கிருந்த அனைவரின் பார்வையும் ஒரு கணம் அவள் மீதே நிலைத்தது. மாப்பிள்ளையின் தாயார் மெதுவாக சிரித்து கொண்டார். மாப்பிள்ளை கூட சில நொடிகள் பார்வையை திருப்ப மறந்து விட்டான் என்றே சொல்லலாம். அந்த குடும்பத்தினருக்கு ஐஸ்வர்யாவை மிகவும் பிடித்துதான் போனது. அது அவர்கள் முகத்திலேயே தெரிந்தது. அதிலும் ஆச்சரியமான விஷயம், இதுவரை வந்த எந்த வரனும் செய்யாத ஒன்றை அவர்கள் செய்தார்கள். குடும்பத்தை பற்றிய எந்த கேள்விகளும் இல்லை. அப்பாவை பற்றிய விசாரணை ஒன்றும் இல்லை. ஏன் பிரிந்து வாழ்கிறீர்கள் என்று தர்ம சங்கடமான கேள்விகளை அவர்கள் முன்வைக்கவில்லை. பெண்ணை பார்த்தார்கள், அவ்வளவே. சில நிமிடங்கள் பேசினார்கள். அதற்கு பிறகு உடனே சம்மதத்தையும் தெரிவித்து விட்டார்கள். எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று மாப்பிள்ளையின் தாயார் சிரித்து கொண்டே சொல்லிவிட்டார். அந்த வார்த்தையை கேட்டதும் ஐஸ்வர்யாவின் இதயத்தில் ஏதோ ஒரு நிம்மதி பிறந்தது. எத்தனை மாதங்களுக்கு பிறகு யாரோ ஒருவன் அவளை மட்டுமே பார்த்து முடிவு செய்வது போல இருந்தது அந்த நிகழ்வு. ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் எல்லாமே மாறிவிட்டது. பையன் என்ன வேலை பண்ணுறான் என்று கேட்டார் பாக்கியலட்சுமி. அந்த அம்மா இயல்பாகவே பதிலளித்தார். படிச்சிருக்காமா, ஆனால் படிப்புக்கு ஏற்ற வேலை இன்னும் கிடைக்காததுனால தற்காலிகமாக ஸ்விக்கியில் ஃபுட் டெலிவரி பண்ணுறான். அந்த பதிலை கேட்டதும் பாக்கியலட்சுமியின் முகத்தில் மாற்றம் வந்தது. அதை மறைக்க முயன்றாலும் ஐஸ்வர்யாவின் கண்களுக்கு அது தப்பவில்லை. போச்சுடா, அம்மா முகம் மாறிப்போச்சு. சிறிது நேரம் அமைதியாக இருந்த பாக்கியலட்சுமி பிறகு புன்னகையை வரவழைத்து கொண்டு, ஜாதகம் கொடுங்கம்மா, பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம். ஐஸ்வர்யாவுக்கு அம்மாவின் பேச்சு ஆச்சரியத்தை தான் கொடுத்தது. ஜாதகமா? அம்மாவா கேட்குறா? இது வரைக்கும் ஜாதகத்தை பற்றி பெரிதாக நம்பிக்கை இல்லாதவள் திடீரென்று ஜாதகம் பற்றி பேசுவது ஏன், என்னாச்சு? மாப்பிள்ளை வீட்டாரும் பெரிதாக எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. ஜாதகத்தை கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள். நீங்கள் பார்த்துட்டு முடிவு சொல்லுங்கம்மா, எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு தான் கிளம்பி சென்றார்கள். வாசல் கதவு மூடிய சத்தம் கேட்ட அடுத்த நொடியே ஐஸ்வர்யா அம்மாவின் முன்னால் வந்து நின்றாள். இடுப்பில் கை வைத்தபடி நேராக அவள் கண்களை பார்த்து கேட்டாள், அம்மா, எதுக்காக அப்படி அவங்க கிட்ட சொல்லி அனுப்பின? பாக்கியலட்சுமியும் புரியாதது போல பார்த்தாள். என்ன சொல்லி அனுப்பின? ஜாதகம் அப்படி இப்படின்னு. ஐஸ்வர்யாவின் குரல் கூர்மையாக இருந்தது. உனக்கு எப்போ இருந்து ஜாதகத்தில் நம்பிக்கை வந்துச்சுமா? பாக்கியலட்சுமி ஒரு பெருமூச்சோடு, ஜாதகமெல்லாம் காரணமல்ல ஐசு, அந்த மாப்பிள்ளைக்கு சரியான வேலையே இல்லை, அதனால தான் அப்படி சொன்னேன் என்றாள். ஐஸ்வர்யா அமைதியாக அம்மாவை பார்த்தாள். சோத்து மூட்டையை தூக்கிக்கிட்டு வீடு வீடாக போய் டெலிவரி கொடுக்குற வேலை, அதில் என்ன வருமானம் வந்துடும்னு அவனை போய் கட்டிக்கணும்னு நினைக்கிறோம். நீ பேங்க்கில் வேலை பார்க்குற, மாதம் 80,000 சம்பளம் வாங்குற, அவன் வருமானம் ஒரு 10-15,000 இருக்குமா? அதுவே பெரிய விஷயம். அதனால் உன்னை எப்படி காப்பாற்றுவான்? குடும்பம் எப்படி நடத்துவான்? நீ தான் அவனை காப்பாற்றணும். உன் தகுதிக்கு இந்த வரனெல்லாம் செட் ஆகாது ஐசு. அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு ஐஸ்வர்யா வாய்விட்டே சிரித்தாள். ஏன் தகுதிக்கா? அவள் மெதுவாக கேட்டாள். ஆமாம், எனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு இத்தனை நாளாக நீ பார்த்து வந்த மாப்பிள்ளை எல்லாம் என்ன வேணான்னு சொல்லியிருக்கான். அவள் கண்கள் சிவந்தன. 15 மாப்பிள்ளைங்க என்னை பார்த்தாங்கம்மா. என் தகுதி என்னன்னு அவங்களுக்கு தெரியுமில்ல. நல்ல சம்பளம், நல்ல வேலை, நல்ல குடும்பம், அப்படி இருந்தும் ஏன் என்ன அவனுங்க வேணான்னானுங்க? அவள் குரல் கனத்தது. அவங்க யாராவது என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாங்களா? முன் வந்தாங்களா? பாக்கியலட்சுமி அமைதியாக நின்றாள். இல்லை. ஏன் ஐசு? ஏன்னா அவங்க எல்லாரும் அப்பாவை பற்றி தானே கேட்டாங்க.
குடும்பத்தை பற்றி தானே கேட்டாங்க. கடைசியில் பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவள் குரலில் இருந்த கசப்பு பாக்கியலட்சுமியின் மனதை நொறுக்கியது. இப்போ ஒருத்தன் வந்திருக்கான், அவனுக்கு என்னை மட்டுமே பிடிச்சிருக்கு, நம்ம குடும்பத்தை பற்றிய எந்த கேள்வியும் அவங்கிட்ட இல்லை, என்னை பார்த்து மட்டும் முடிவு பண்ணியிருக்கான். ஐஸ்வர்யா ஒரு நொடி நின்றாள். அவனை நீ வேண்டான்னு சொல்கிற? உனக்கு நல்ல வாழ்க்கை வேணும்னு தான் நான் அப்படி செஞ்சேன். எனக்கு இந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குது தாம்மா. பாக்கியலட்சுமி அதிர்ச்சியோடு மகளை பார்த்தாள். ஐசு, இவங்களுக்கே ஓகே சொல்லிடுமா, அவள் உறுதியாக சொல்லிவிட்டாள். பாக்கியலட்சுமி மகளை பார்த்தாள். இவ்வளவு சீக்கிரம் சம்மதிப்பாள் என்று அவளே எதிர்பார்க்கவில்லைதான். ஆனால் பாக்கியலட்சுமியின் மனதில் வேறு பயம் இருந்தது. இந்த பெண்ணுக்கு ஏன் இவ்வளவு அவசரம்? ஏன் தன்னம்பிக்கை இல்லாமல் பேசுகிறா? இவளோட அழகு, படிப்பு, வேலை, குணம், இதுக்கு ஏற்ற நல்ல வரன் நிச்சயமாக வரும். அந்த நம்பிக்கை இவளுக்கு இல்லாமல் போச்சே. அப்படி நினைத்தவள் மெதுவாக மகளை பார்த்து சொன்னாள். ஐசு, இந்த மாதிரி பொருந்தாத தகுதியோடு வந்த வரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் என் வாழ்க்கை இப்படி இருக்குது. அதே மாதிரி உன் வாழ்க்கையும் ஆயிடக்கூடாதுன்னு தாம்மா நான் இந்த வரன் வேண்டான்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கோமா என்று சொன்ன அம்மாவை புரியாத புதிர் போல பார்த்தாள் ஐஸ்வர்யா. மறுநாள் காலை வழக்கம் போல வேலைக்கு செல்ல தயாரானாள் ஐஸ்வர்யா. முந்தைய நாள் நடந்த பேச்சு எதுவுமே நடக்காதது போல அமைதியாகவே இருந்தாள். காலை உணவை சாப்பிட்டுவிட்டு தன் தோல் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள். அம்மா, நான் போயிட்டு வரேம்மா என்று மட்டும் சொல்லிவிட்டு வெளியேறினாள். பாக்கியலட்சுமி அமைதியாக தலையாட்டியதோடு சரி, வாய் திறந்து எதுவும் பேசவில்லை. ஆனால் அவள் மனம் மட்டும் அமைதியாக இல்லை. ஐஸ்வர்யா சென்ற பிறகும் அவள் சொன்ன வார்த்தைகள் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. எனக்கு இந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு, இவனையே கல்யாணம் பண்ணி வச்சிடு. அந்த வார்த்தைகளின் பின்னால் என்ன இருக்கிறது என்று பாக்கியலட்சுமிக்கும் புரியவில்லை. காலை 10 மணி இருக்கும். பக்கத்து வீட்டில் வசிக்கும் மாலினி வழக்கம் போல வீட்டிற்கு வந்தாள். என்னக்கா, நேற்று பொண்ணு பார்க்க வந்தாங்களே, என்ன ஆச்சு என்று கேட்டபடியே சோஃபாவில் அமர்ந்தாள். அதற்காகவே காத்திருந்தது போல பாக்கியலட்சுமி நேற்று நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்ல ஆரம்பித்தாள். மாப்பிள்ளை வீட்டார் வந்தது, அவர்களுக்கு ஐஸ்வர்யாவை பிடித்தது என்று. பையன் ஸ்விக்கி டெலிவரி வேலை பண்ணுறான், தான் ஜாதகத்தை காரணம் காட்டி அவனை அனுப்பி வைத்தது. ஐஸ்வர்யா அந்த மாப்பிள்ளையே திருமணம் செய்து வைக்க சொன்னது என்று எல்லாவற்றையுமே ஒன்று விடாமல் சொல்லி முடித்தாள். அதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த மாலினி சில நொடிகள் எதுவுமே பேசவில்லை. பிறகு மெதுவாக கேட்டாள். உனக்கு உண்மையாகவே என்ன காரணம்னு புரியலையா பாக்கியம்? எது? ஐஸ்வர்யா ஏன் இந்த மாப்பிள்ளைக்கு சம்மதம் சொன்னான்னு? பாக்கியலட்சுமி குழப்பமாக அவளை பார்த்தாள். ஏன் சொன்னா? அவளுக்கு கல்யாணம் ஆகாதோன்னு பயம் வந்திருக்கும், அதனால சம்மதம் சொல்லியிருப்பா. மாலினி தலையசைத்தாள் இல்லை என்று. அப்போ இது பயம் இல்லை பாக்கியம். பாக்கியலட்சுமிக்கு புருவம் சுருங்கியது. அப்போ ஆத்திரம், கோபம். அந்த ஒரு வார்த்தை பாக்கியலட்சுமியை திடுக்கிட வைத்தது. கோபமா? எதற்கு? மாலினி நேராக அவள் கண்களை பார்த்தாள். நீ தகுதியில்லாத புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட இல்லையா? பாக்கியலட்சுமியின் முகம் உடனே சுருங்கியது. மாலினி, நான் உண்மையை தானே சொல்கிறேன். மாலினியின் குரல் மென்மையாக இருந்தாலும் வார்த்தைகள் நேராக தாக்கியது. நீ தகுதியில்லாத கல்யாணம் பண்ணி அந்த வாழ்க்கை உனக்கு பிடிக்கல, சரியா தனக்கு அமையலன்னு கடைசியில் பிரிஞ்சோ வந்துட்ட. பாகியலட்சுமி அமைதியாக அமர்ந்திருந்தாள். இப்போ ஐஸ்வர்யாவுக்கு வரன் பார்க்க வர்ற எல்லாருமே என்ன கேட்குறாங்க? அப்பாவை பற்றி தானே. நீ அப்பாவை பிரிஞ்சு வந்தது அவளுக்கும் பிடிக்கல. பாகியலட்சுமி அதிர்ச்சி அடைந்தாள். அப்படியெல்லாம் இல்லை மாலினி, அவள் ஒரு நாளும் என்கிட்ட அப்படி சொன்னதில்லை. அப்படிதான், மாலினி உறுதியாக சொன்னாள். வெளியில் சொல்லிக்க மாட்டேங்கிறா, ஆனால் உள்ளுக்குள்ளே அவளுக்கு அந்த கோபம் இருக்குது பாக்கியா. பாக்கியலட்சுமியின் முகம் மெதுவாக வெளிர ஆரம்பித்தது. அவளோட கல்யாணம் தடைப்படுறதுக்கு நீ தான் காரணம்னு அவள் நினைக்க ஆரம்பிச்சிட்டா. இல்லை, என் பொண்ணு அப்படியெல்லாம் என்னை நினைக்க மாட்டா. நினைக்கிறா. மாலினி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கத்தியால் தன் நெஞ்சில் ஓங்கி குத்துவது போல இருந்தது. நேத்து அவ சொன்ன வார்த்தைகளை நினைச்சு பார்த்தியா நீ? பாக்கியலட்சுமியின் மனதில் உடனே மகளின் குரல் தான் ஒலித்தது. எதெல்லாத்துக்கும் காரணம் நீ தானம்மா. நீ ஏன் அப்பாவை பிரிஞ்சு வந்த? அதனால தானே என் வாழ்க்கையே தடைப்படுது. அந்த நினைவு வந்ததும் பாக்கியலட்சுமியின் இதயம் எரிகியது. மாலினி, நான் சொல்கிறத தவறாக எடுத்துக்காத. மாலினி அவளது கைகளை பிடித்து கொண்டாள். தன்னோட அப்பா மேலே ஐஸ்வர்யாவுக்கு பாசம் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே இல்லாத அப்பாவுக்காக அவள் எவ்வளவு தடவை ஏங்கியிருக்கான்னு உனக்கே தெரியும். பாக்கியலட்சுமியின் கண்களில் கண்ணீர். தெரியும் தான், அதனால தான் அவளால் இந்த மாப்பிள்ளையை நிராகரிக்க முடியல. ஏன் நீ தகுதி தராதரம் பார்த்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கையவே இழந்துட்ட. பாக்கியலட்சுமி தலை குனிந்தாள். ஆனால் அவள் என்ன நினைக்கிறான்னு தெரியுமா? என்ன? உன்ன மாதிரி இல்லாமல் தன்னால் நல்லா வாழ்ந்து காட்ட முடியும், வாழ்க்கைக்கு தகுதி தராதரம் தேவையில்லைன்னு நினைக்கிறா. பாக்கியலட்சுமி அதிர்ந்து போய் அவளை பார்த்தாள். மறைமுகமாக உனக்கு அதை தான் அவள் சொல்ல வர்றா.
அந்த வார்த்தையை கேட்டதும் பாக்கியலட்சுமியின் முகமே மாறிவிட்டது. இதுவரை அந்த கோணத்தில் அவள் யோசித்ததே இல்லை. ஐஸ்வர்யா அந்த மாப்பிள்ளையை விரும்பியதால் சம்மதம் சொல்லவில்லை, தன்னை எதிர்த்து நின்று நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் சம்மதம் சொல்லியிருக்கிறாள். தான் எடுத்த முடிவுகள் தவறு என்று நினைத்தாளா? தன்னை விட வேறு விதமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற பிடிவாதத்தால் அவள் சரியென்று சொன்னாளா? அவள் மனம் குழம்பி போனது. ஒருவேளை தனக்குள் முணுமுணுத்து கொண்டாள். ஒருவேளை என் பொண்ணு உண்மையிலேயே என் மேலே கோபமாக இருக்காளா? அந்த எண்ணத்தோடு அமர்ந்திருந்த பாக்கியலட்சுமியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. முதல் முறையாக மகளின் திருமணத்தை விட மகளின் மனதை இழந்து விடுவோமோ என்கிற பயம் அவளை ஆட்கொண்டது. மறுநாள் காலை பாக்கியலட்சுமி சமையலறையில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவளது செல்போன் ரீங்கரித்தது. திரையில் தரகரின் பெயர் தெரிந்ததுமே உடனே அழைப்பை ஏற்றாள். சொல்லுங்கண்ணா. அம்மா, ஜாதகம் பார்த்தாச்சு, நல்லா தான் பொருந்தியிருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தகவல் கேட்குறாங்கம்மா, என்ன சொல்லட்டும் நான்? தரகர் உற்சாகமாகவே பேசினார். ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை பாக்கியலட்சுமி. நமக்கு இந்த சம்பந்தம் வேண்டாண்ணா. அந்த பக்கத்தில் சில நொடிகள் அமைதி நிலவியது. என்னம்மா சொல்கிறீங்க? எல்லாமே நல்லா இருக்குதுமா. ஜாதகம் நீங்கள் கேட்ட மாதிரி பொருந்தி தான் வருது. ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க? ஜாதகத்தை நான் காரணமாக சொன்னது பொய்னா? உண்மையான காரணம் மாப்பிள்ளையோட வேலை தான் எனக்கு உறுத்தலாக இருக்குது. அம்மா, எங்கள் பொண்ணு படித்த பொண்ணு, நல்ல வேலை பார்க்குற பொண்ணு, அவளோட தகுதிக்கு தகுந்த மாதிரி தானே வரன் கொண்டு வரணும். இந்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம், நீங்கள் வேற வரன் பாருங்க. தரகர் விடாமல் முயன்று பார்த்தார். ஏம்மா அப்படி சொல்கிறீங்க? பையனும் நல்லா தான் படிச்சிருக்கான். இது தற்காலிகமான வேலை தான். நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் சும்மா இருக்கக்கூடாதுன்னு உழைக்கிற பையன்தான். அதனால தாம்மா அந்த வேலையை தேர்ந்தெடுத்தான். வேண்டாண்ணா, ஒரே வார்த்தையோடு உறுதியாக முடித்தாள். இந்த வரம் பேச்சை விட்டுடுங்க, வேற வரன் இருந்தால் கொண்டு வாங்க பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டாள். அந்த உரையாடல் முழுவதையுமே உள்ளறையில் இருந்த ஐஸ்வர்யா கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். அவள் முகம் கோபத்தில் சிவந்தது. வேகமாக வெளியே வந்தாள். அம்மா. பாக்கியலட்சுமி திரும்பி பார்த்தாள். உன் மனசில் நீ என்னதாம்மா நினச்சிட்டு இருக்கிற? என்னடா இப்போ என்ன நடந்து போச்சு? நான் தான் அந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவங்களுக்கு ஓகே சொல்லிடுன்னு சொன்னனா இல்லையா? அவள் குரல் உயர்ந்தது. அதையும் மீறி ஏன் இப்போ நீ வேணான்னு சொல்கிற? பாக்கியலட்சுமி அமைதியை இழந்தாள். ஐஸ்வர்யா, சொல்லு, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர்மா. அவள் குரல் நடுங்கியது. உணர்ச்சி வசப்பட்டு எதையுமே முடிவு பண்ணக்கூடாது. அப்படியா? நீ பாட்டுக்கு உன் வீம்புக்காக இந்த மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டு பின்னாடி கஷ்டப்படக்கூடாது. அதனால தான் நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறேன் உனக்கு. ஐஸ்வர்யா ஏளனமாக சிரித்தாள். ஆமாம், நீ பார்த்து பார்த்து எனக்கு செஞ்சதெல்லாம் போதுமா ஐசு, என்னை ஏன் போக்கில் வாழ விடுமா. அந்த வார்த்தை பாக்கியலட்சுமியின் இதயத்தை குத்தியது. நான் உனக்கு என்னடி பண்ணாமல் விட்டுட்டேன்? கண் கலங்கினாள். உன்னை நல்லா படிக்க வைக்கலையா, ஆளாக்கலையா? அது மட்டும் போதுமாமா? ஐஸ்வர்யாவின் குரல் உடைந்தது. என் ஆசை என்ன, என் விருப்பம் என்ன, எனக்கு என்ன தேவை, இதில் ஏதாவது உனக்கு தெரியுமாமா? பாக்கியலட்சுமி அதிர்ச்சியோடு மகளை பார்த்தாள். உன் விருப்பமா? ஆமாம், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. பாக்கியலட்சுமியின் முகம் இறுகியது. உன் மனசில் உங்கள் அப்பாவை பற்றின எண்ணம் இருக்குது, அப்படி தானே? அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்குது. அவள் அமைதியாக நின்றாள். நான் எப்போவாவது உன்னை தடுத்தேனா? உங்கள் அப்பாவை போய் பாரு, பேசு, பழகு. அதை வேணான்னு நான் என்னைக்காவது சொன்னேனா? அம்மா, நீ எத்தனை நாள் வேணும்னாலும் அவர்கிட்ட இருந்துட்டு வாயே. நான் எப்போ அதெல்லாம் தடுத்தேன்? அப்பாவை பார்க்குறதும் பேசுகிறதும் முக்கியம் இல்லை. அப்பா நம்ம வாழ்க்கையில் இருக்கணுமா, உங்களோட சேர்ந்து வாழணும், நம்ம எல்லாம் ஒன்றா ஒரே வீட்டில் வாழணும். பாக்கியலட்சுமியின் முகம் மாறியது. நடக்காத விஷயத்தை பற்றி பேசாத ஐசு. குரல் கடுமையாக இருந்தது. இந்த பேச்சு எனக்கு பிடிக்கல. ஐஸ்வர்யாவும் பின்வாங்கவில்லை. ஏன் பிடிக்கல? உனக்கு உங்கள் அப்பா கூட இருக்க ஆசையாக இருந்தால் தாராளமாக போய் இரேன். யார் வேண்டான்னு சொன்னா? பாக்கியலட்சுமி கிட்டத்தட்ட கத்தினாள். ஆனால் அதுக்காக நான் அவர் கூடலாம் வந்து சேர்ந்து வாழ முடியாது. அதுக்கு பழிவாங்கிற மாதிரி நீ தகுதி இல்லாத வரனை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் வாழ்க்கையையும் கெடுத்துக்காத. நான் சொல்கிறத கேள் ஐசு. அந்த வார்த்தை ஐஸ்வர்யாவை மேலும் ஆத்திரப்படத்தான் செய்தது. பாக்கியலட்சுமி வேகமாக உள்ளே செல்ல முயன்றாள். அம்மா. ஐஸ்வர்யா அவளை தடுத்து நிறுத்தினாள். பாக்கியலட்சுமி திரும்பி மகளை பார்த்தாள். ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். அவள் கண்கள் நேராக அம்மாவை பார்த்தது. உண்மையிலேயே அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சது உனக்கு பாடம் புகட்டதான். பாக்கியலட்சுமி அதிர்ந்து போனாள். ஐசு, என்ன சொல்கிற? ஆமாம், தகுதி இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஈகோ இல்லாமல் நல்லா வாழ முடியுன்றத வாழ்ந்து காட்டி உனக்கு புரிய வைக்கதான். அவள் வார்த்தைகள் ஒவ்வொன்றாக
நெஞ்சில் ஈட்டியாக பாய்ந்தது. ஆனால் இந்த கல்யாணத்தை நீ நடத்தலைல்ல? அவள் ஆழமாக மூச்சை இழுத்து, ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ, என்ன, உனக்கு பாடம் புகட்ட ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா அதை நான் பயன்படுத்திக்காம விட மாட்டேன். அதை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஏய், பாக்கியலட்சுமி அதிர்ச்சியில் கத்திவிட்டாள். பெத்த அம்மா கிட்ட பேசுகிற பேச்சாடி இது? அம்மா, போய் வேலையை பாருடி என்று கடுப்போடு சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் பாக்கியா. அவளுக்கு கோபத்தில் உடம்பெல்லாம் தடதட என்று ஆடியது. அன்றைய சண்டைக்கு பிறகு இருவருக்குமே பேச்சுவார்த்தை அநேகமாக நின்று போனதே என்று சொல்லலாம். ஒரு வாரம் கழித்து அன்று மதியம் தரகர் மீண்டும் வீட்டுக்கு வந்திருந்தார். காப்பி குடித்து கொண்டே தான் வந்த விஷயத்தை ஆரம்பித்தார். பாக்கியதம்மா, சொல்லுங்கண்ணா, கோயம்புத்தூரில் ஒரு பையன் இருக்கான். பாக்கியலட்சுமி கவனமாக கேட்டாள். நல்லா படிச்சிருக்காமா, மாருதி கார் ஷோரூமில் மேனேஜராக வேலை பார்க்குறான், நல்ல வருமானம், உங்களுக்கு ஏற்ற வரன் தான் என்று சொல்லி தரகர் சிரித்தார். பொண்ணோட ஃபோட்டோவை பார்த்ததுமே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. பாக்கியலட்சுமியின் முகம் மலர்ந்தது. உண்மையாகவா? ஆமாம். இதில் சொல்ல என்ன இருக்குது? பல நாட்களுக்கு பிறகு அவளது குரலில் மகிழ்ச்சி தெரித்தது. நான் எதிர்பார்த்த மாதிரி வரன் தான் வந்திருக்குது. அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் தரகரே. எப்போ அழைச்சிட்டு வரட்டும்? தரகர் கேட்டார். உங்களுக்கு எப்போ வசதின்னு சொன்னால் அழைச்சிட்டு வர வசதியாக இருக்கும். பாக்கியலட்சுமியை உற்சாகமாக சொன்னாள். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நாளைக்கே அழைச்சிட்டு கூட வந்துடலாம், சந்தோஷம்தான் எங்களுக்கு. சரிங்கம்மா, நாளைக்கே அந்த வரனை அழைச்சிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சந்தோஷமாக தரகர் கிளம்பி போனார். அடுத்த நாள் மாலை 5 மணிக்கே மாப்பிள்ளை வீட்டார்கள் வந்து விட்டார்கள். தரகரும் அவர்களோடு வந்திருந்தார். வீட்டின் முன் கார் வந்து நிற்க சத்தம் கேட்டதும் பாக்கியலட்சுமியின் இதயம் படபடக்க ஆரம்பித்து விட்டது. ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தவள் ஒரு நொடி திகைத்து போனாள். காரில் இருந்து இறங்கிய இளைஞன் உண்மையிலேயே கம்பீரமாக இருந்தான். உயரமான உடல்வாகு, மாநிறம், ஒழுங்காக வெட்டப்பட்ட தலைமுடி, வெள்ளை நிறம் முழுக்கை சட்டை, முழங்கை வரை மடித்து விட்டிருந்தான். கருப்பு பேண்ட், நிமிர்ந்த நடை, முகத்தில் இயல்பான தன்னம்பிக்கை. சினிமா ஹீரோவைப் போலவே இருந்தான். அவனை பார்த்த நொடியே பாக்கியலட்சுமிக்கு பிடித்து போய்விட்டது. என் ஐஸ்வர்யாவுக்கு ஏத்த வரன் இவன்தான், மனதிற்குள்ளேயே சொல்லிக்கொண்டாள். பல மாதங்களாக கிடைக்காத நிம்மதி அன்று கிடைத்தது அவளுக்கு. இந்த இடம் மட்டும் எப்படியாவது முடிஞ்சிடணும். தன்னால் முடிஞ்ச அளவுக்கு சமாளித்து இந்த திருமணத்தை நடத்திவிட வேண்டும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை. ஐயா ராஜகணபதி பிள்ளையாரே, இந்த மாப்பிள்ளைய மட்டும் என் பொண்ணு ஐஸ்வர்யா கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டா உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன் என்று மனதார பிள்ளையாரை வேண்டிக் கொண்டாள் பாக்கியலட்சுமி. அவர்கள் உள்ளே வந்து அமர்ந்தது. மரியாதை பேச்சுகள் நடந்தன. சிறிது நேரம் கழித்து தரகரை தனியாக அழைத்து சென்றாள் பாக்கியலட்சுமி. அண்ணா, சொல்லுங்கம்மா, எங்கள் குடும்ப விஷயமெல்லாம் சொல்லிட்டீங்களா? தரகர் சிரித்தார். அதெல்லாம் சொல்லிட்டேம்மா. அவங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சு தான் வந்திருக்காங்க. தரகர் நம்பிக்கையோடு சொன்னார். கவலைப்படாதீங்கம்மா, இந்த தடவை எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அந்த வார்த்தை பாக்கியலட்சுமியின் மனதிற்கு சிறிது ஆறுதலை தந்தது. சிறிது நேரத்தில் ஐஸ்வர்யாவை அழைத்து வந்தார்கள். அன்று அவள் அணிந்திருந்த மென்மையான சந்தன நிற புடவை, கழுத்தில் மெல்லிய செயின், காதில் சிறிய ஜிமிக்கு, அதிக அலங்காரம் எதுவும் இல்லை. ஆனால் அவள் அறைக்குள் நுழைந்த நொடியே அனைவரின் பார்வையும் அவள் மீதே திரும்பியது. மாப்பிள்ளையின் தாயார் புன்னகைத்தார். மாப்பிள்ளையின் தந்தை திருப்தியாக தலையசைத்தார். மாப்பிள்ளை மட்டும் சில நொடிகள் அவளை பார்த்தபடி இருந்தான். அவன் முகத்தில் தெரிந்த ரசிப்பு பாக்கியலட்சுமியின் கண்களுக்கு தப்பவில்லை. பெண் பார்க்கும் படலம் வழக்கம் போல நடந்தது. சிறிது நேரம் பேசினார்கள். ஐஸ்வர்யாவின் வேலை, படிப்பு, விருப்பங்கள் என்று சில கேள்விகள் கேட்டார்கள். அவளும் அமைதியாகவே பதில் சொன்னாள். பிறகு மாப்பிள்ளையின் தந்தை நேராக பாக்கியலட்சுமியை பார்த்தார். எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குதுங்க. அந்த வார்த்தை கேட்டதுமே பாக்கியலட்சுமியின் முகம் மலர்ந்தது. ரொம்ப சந்தோஷங்க. தரகர் உங்கள் வீட்டை பற்றி எல்லா விஷயத்தையும் சொன்னார். அது உங்கள் வாழ்க்கை, அதை பற்றி எங்களுக்கு எந்த விதமான அபிப்பிராய பேதமும் இல்லை என்று சொல்லி ஒரு கணம் நிறுத்தினார். பின்னர் அந்த ஒற்றை வார்த்தையில் அவள் முகம் மாறிவிட்டது. இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி எப்படி இருந்தீங்களோ அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லைங்க. பாக்கியலட்சுமி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். நீங்கள் கல்யாணத்துக்கு பிறகு சேர்ந்து வாழ்வீங்களோ இல்லை பிரிஞ்சு வாழ்வீங்களோ அதுவும் உங்கள் சொந்த விஷயங்க. ஆனால் கல்யாணம் நடக்கும்போது சபையில் பெண்ணோட அப்பா இருக்கணும் என்று ஒரு குண்டை தூக்கி போட்டாரே பார்க்கலாம் மாப்பிள்ளையின் தந்தை. பாக்கியலட்சுமியின் முகம் பயத்தில் உறைந்து போனது. நாங்கள் கௌரவமான குடும்பம், அவர் தெளிவாகவே சொன்னார். 4 பேருக்கு நாங்கள் பதில் சொல்லணும் இல்லைங்களா? பொண்ணோட அப்பா வந்து உங்கள் பக்கத்தில் நின்று எங்கள் பையனுக்கு நல்லபடியாக பொண்ணை தாரவாத்து கொடுத்துட்டா எங்களுக்கு போதுங்க. மற்றபடிக்கு நாங்கள் ஒன்றும் எதிர்பார்க்கல. அவரது குரலில் உறுதி இருந்தது. அதுதான் எங்களோட விருப்பமும். பாக்கியலட்சுமிக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை.
பல வருடங்களாக பார்க்காத மனிதரை இப்போது எப்படி அழைத்து வருவதா? இவர்களுக்காக என் ஈகோவை விட்டு கொடுக்க வேண்டுமா? என் மகள் வாழ்க்கை இப்படி ஒரு சிக்கலில் வந்து நிற்க வேண்டுமா? அவள் மனம் ஒரு நொடிக்கில் 1000 கணக்குகளை போட்டு கொண்டிருந்தது. அந்த நேரம் அங்கே அமைதியாக நின்றிருந்த ஐஸ்வர்யா மெதுவாக அம்மாவை திரும்பி பார்த்தாள். அந்த பார்வை சாதாரண பார்வை இல்லை. உதட்டின் ஓரத்தில் ஒரு சின்ன சிரிப்பு. மற்றவர்கள் பார்த்தால் சாதாரண புன்னகை என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் பாக்கியலட்சுமிக்கு மட்டும்தானே தெரியும் அது தன் நிலையை குத்தி காட்டும் இலக்கார சிரிப்பு என்று. பாத்தியா, நான் சொன்னது நடந்துடுச்சா என்று சொல்லும் சிரிப்பு. இதயத்தில் ஒரு வழி தோன்றி மறைந்தது. ஒரு நொடிதான் தன் மகள் தன்னோடு போட்டி போடுகிறாளோ என்ற எண்ணம் அவளுக்குள் தோன்றியது. காளியின் சாந்தமான திருவுருவத்தை இமைக்காது மறந்து பார்த்து கொண்டிருந்தாள் பாக்கியலட்சுமி. கோயிலில் கூட்டம் அதிகம் இல்லை. மாலை நேரம். தீபங்களின் ஒளி, மணியின் ஓசை, ஊதுபத்தியின் மனம் எல்லாமே மனதை அமைதிப்படுத்த முயற்சித்து கொண்டிருக்க, ஆனால் பாக்கியலட்சுமியின் மனம் மட்டும் அமைதி இல்லாமல் தத்தளித்து கொண்டிருந்தது. பிரகாரத்தின் ஓரமாக இருந்த பழைய கல் தூணில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள். அவளது கண்கள் அம்மனின் சன்னதியை பார்த்து கொண்டிருந்தாலும் மனம் மட்டும் வேறு எங்கேயோ அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. காலையில் ஐஸ்வர்யா பேசிய வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. இப்போ என்னம்மா பண்ண போற? கல்யாணம் நடக்கணும்னா நீ உன் பிடிவாதத்தை விட்டு கொடுத்து தானே ஆகணும். எவ்வளவு தடவை நான் சொன்னேன், இந்த மாப்பிள்ளையும் வேண்டான்னு சொல்ல போறியா நீ? உன் ஈகோவால் என் வாழ்க்கை தானம்மா அந்தரத்தில் திரிசங்கு சொர்க்கம் மாதிரி நிற்கிது. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நெஞ்சில் கல்லாக விழுந்தது. அப்போது கூட ஆத்திரம்தான் வந்தது. இப்படியெல்லாம் பேசாத ஐசு, எனக்கு தெரியும் உன் கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு. நான் நடத்தி காட்டுறேன் பாரு. அந்த ஆள் வந்து நடத்தி வச்சாதான் கல்யாணம் நடக்கும்னு எதுவும் இல்லை இங்கே. இந்த மாப்பிள்ளை போனால் என்ன, இன்னொரு மாப்பிள்ளை. என்னால் உன் கல்யாணத்தை தன்னந்தனியாக நல்லபடியாக நடத்த முடியும். ஐஸ்வர்யாவின் கோபம் எல்லையை கடந்தது. பேஸ் நல்லா பேசுகிறமா நீ? எல்லாருமே அப்பா இல்லை, குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னு கேட்டு என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறாங்க. எதையுமே கேட்காம என்னை மட்டும் பிடிச்சிருந்த நீ மட்டும் வந்தா போதுன்னு சொன்னவனுக்கும் என்னை கட்டி கொடுக்கல நீ. இப்போ வந்தவங்களும் அப்பாவோட சேர்ந்து நின்று தாரவாத்து கொடுத்தா மட்டும் போதும்னு சொல்கிறாங்க. அதையும் நீ கேட்க மாட்ட இல்லையா? ஆக மொத்தம் நீ என் கல்யாணத்தை நடத்தி வைக்க போகிறது இல்லை. உன்னால் என் கல்யாணம் என்றைக்குமே நடக்க போகிறதும் இல்லை. பட்டென்று சொல்லிவிட்டு கால்களில் செருப்பை நுழைத்து கொண்டு தெருவில் இறங்கி நடந்து போன மகளின் முகம் இன்னும் கண்முன்னே நின்றது. கண் கலங்கியது. தன்னை அறியாமலேயே கண்ணீர் கன்னத்தில் வழிந்தது. அப்போதுதான் பல வருடங்களாக நெஞ்சில் அழித்து வைத்திருந்த நினைவுகள் மெதுவாக திறக்க ஆரம்பித்தது. பாக்கியலட்சுமிக்கு வீட்டில் பார்த்து தான் திருமணம் செய்தார்கள். அவள் படித்த பெண். MIT முடித்து நல்ல நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். கை நிறைய சம்பளம், அழகு, அறிவு, தன்னம்பிக்கை எல்லாமே இருந்தது. அப்போது மாதவனை பார்த்தார்கள். மாப்பிள்ளை வங்கியில் கேஷியராக வேலை பார்க்கிறார் என்று சொல்லியிருந்தார்கள். நல்ல வேலைதான், நல்ல சம்பளம், அமைதியான குடும்பம், எல்லாமே சரியாக இருப்பதாக தான் தோன்றியது. பாக்கியலட்சுமிக்கும் மாப்பிள்ளையை பிடித்து போனது தான். திருமணம் நன்றாக விமர்சையாக நடந்தது. ஆனால் திருமணத்துக்கு பிறகுதான் உண்மையே தெரிய வந்தது. மாதவன் வங்கியில் கேஷியர் இல்லை, பியூனாக வேலை பார்த்து கொண்டிருந்தான். அந்த உண்மை பாக்கியலட்சுமியின் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. வீட்டில் பெரிய சண்டையே வெடித்தது. என்னை ஏமாத்திட்டீங்க இல்லை என்று கத்தினாள். மாதவன் அமைதியாக நின்றான். பாக்கியம், பேசாதீங்க, நான் உன்னிடம் போய் சொல்லலை. அவன் அமைதியாக சொன்னான். என் வாயால் நான் கேஷியர்னு சொன்னதே இல்லையே எப்போதும். அவள் கேட்கவே இல்லை. என் அப்பா அம்மா தப்பாக சொல்லியிருக்காங்க, அதனால் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பாக்கியம். மாதவன் கிட்டத்தட்ட கெஞ்சினா. இந்த பிரச்சனையை இத்தோட விட்டுடு. ஆனால் அப்போது பாக்கியலட்சுமியின் காதுகளுக்கு அது எதுவுமே கேட்கவில்லை. அவளது மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் நிலைத்திருந்தது. என் தகுதிக்கு கீழே இருக்கிறவனை எனக்கு கட்டி வச்சுட்டாங்க. அந்த எண்ணம் விஷம் போல நெஞ்சம் பூராவும் பரவியது. சண்டை போட்டுக்கொண்டு அம்மாவின் வீட்டிற்கு வந்து விட்டாள். 1 வாரம், மாதம் என்று நாட்கள் நகர்ந்ததை ஒழிய மாதவன் தொடர்ந்து வந்து அவளை சமாதானப்படுத்தி அழைத்து போக முயன்றானே ஒழிய பாக்கியம் சேர்ந்து வாழ விரும்பவில்லை. வா பாக்கியம், நாம் சேர்ந்து வாழலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை சந்தோஷமாக நான் வச்சுக்குவேன். நீ என் தகுதிக்கு ஏற்றவன் இல்லை, உன்னோட சேர்ந்து வாழ முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டாள். ஆனால் பாக்கியலட்சுமியின் மனமோ கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை. நீ என் தகுதிக்கு ஏற்றவனே இல்லை, உன்னோட சேர்ந்து வாழ என்னால் முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டாள்.
அந்த நேரத்தில்தான் ஐஸ்வர்யா அவள் வயிற்றில் உருவாகி இருந்தால் குழந்தைக்காகவாது சேர்ந்து வாழலாம் என்று மாதவன் மீண்டும் மீண்டும் கெஞ்சி கேட்டு பார்த்து விட்டார். ஆனால் பாக்கியலட்சுமியோ பிடிவாதமாக மறுத்துவிட்டாள். என் குழந்தைய நான் வளர்த்துக்குவேன், அதுதான் அவளது பதிலாகவே இருந்தது. அவளுக்கு நல்ல சம்பளம் இருந்தது, பெற்றோர் ஆதரவும் இருந்தது, பணம் எந்த குறையும் இல்லை, வாழ்க்கையும் சிரமமாக தோன்றவில்லை. ஆனால் மாதவன் இல்லாத குறையும் பெரிதாக அப்பொழுது அவளுக்கு தெரியவும் இல்லை. ஒரு கட்டத்தில் மாதவனே களைத்து போய்விட்டான். வருவதையும் நிறுத்தி கொண்டான், கெஞ்சுவதையும் நிறுத்தி கொண்டான், திரும்பி பார்ப்பதையும் நிறுத்தி கொண்டான். அதன் பிறகு இருவரின் வாழ்க்கையும் இரு தண்டவாளங்களைப் போல தனித்தனியாகத்தான் ஓட ஆரம்பித்தது. இணையாமல், சந்திக்காமல், பேசாமல், அதே சமயம் சட்டப்படி பிரியாமலும் வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார்கள். அந்த நினைவுகள் அனைத்துமே மனதில் ஓடியபோது பாக்கியலட்சுமியின் நெஞ்சம் கனத்தது. இன்று அத்தனை வருடங்களுக்கு பிறகு அதே மாதவனின் வீட்டை தேடிச் செல்ல வேண்டிய நிலை, அவனை நேரில் பார்க்க வேண்டிய நிலை, அவனை அழைக்க வேண்டிய நிலை, அவன் வந்து என் மகளை தாரை வார்த்து கொடுக்க வேண்டுமா, அதை நானே போய் பிச்சையாக கேட்க வேண்டிய நிலை. அவளது மனம் கூசி போனது. அவன் என்ன நினைப்பான்? இத்தனை வருஷம் வேண்டான்னு சொன்னவன் இப்போ மக கல்யாணம்னு வந்ததையும் இந்த தகுதியற்ற தகப்பனை கூப்பிட வந்திருக்காளோன்னு நினைக்க மாட்டானா? வரவே மாட்டேன்னு சொல்லிட்டானா மகளோட கல்யாணம் நின்று போயிடாதா? அந்த எண்ணமே அவளை நடுங்க வைத்தது. காளியம்மன் சந்நிதியை பார்த்தால் கண்ணீரை துடைத்து கொண்டாள். இப்போதுதான் முதன்முறையாக தான் செய்தது சரியா தவறா என்று மனம் அவளையே கேள்வி கேட்க ஆரம்பித்தது. மாதவன் ஏமாற்றினானா? இல்லையே. அவனது பெற்றோர் செய்த தவறுக்காக அவனை தண்டித்து விட்டாள். தகுதி, தரம், படிப்பு, தராதரம், பதவி இவையெல்லாம் வாழ்க்கையை விட பெரியதா என்று எண்ணிய போது மனம் அதில் பதில் சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிந்து கொண்டாள். இன்று வரை அவள் காப்பாற்றியது தன்னுடைய ஈகோவை, இனிமேல் காப்பாற்ற வேண்டியது மகளின் வாழ்க்கையே. அந்த இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோயில் மணி ஒலித்தது. பாக்கியலட்சுமி மெதுவாக எழுந்து நின்றாள். மனம் இன்னும் தடுமாறிக்கொண்டேதான் இருந்தது. பல வருடங்களாக தவிர்த்து வந்த மாதவனை இனி நேரில் போய் சந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதா? வெகு நேரமாக கோயிலில் அமர்ந்து யோசித்த பாக்கியலட்சுமி இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாள். ஐஸ்வர்யாவின் திருமணத்திற்காக எதையுமே செய்தாக வேண்டிய நிலை. அதற்காக தன் பிடிவாதத்தையும் தன் ஈகோவையும் கூட விட்டு கொடுக்க வேண்டியிருந்தால் விட்டு கொடுக்கத்தான் வேண்டும் என்பது தெள்ளத் தெளிவாக புரிந்து போனது அவளுக்கு. ஆனால் முடிவு எடுத்தவுடனேயே எல்லாம் எளிதாக கிடைப்பதில்லையே. மாதவனை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணமே அவளது மனதை கலங்க வைத்தது. 24 வருடங்களாக நேரில் பார்த்ததே இல்லை, பேசியதே இல்லை, அவரது வீட்டு வாசல் படியை கூட இதுவரை மிதித்ததே இல்லை. இப்போது திடீரென்று சென்று என்ன பேசுவாள்? எப்படி ஆரம்பிக்கப் போகிறாள்? அவன் என்ன நினைப்பான் என்ற கேள்விகள் அவளை ஒரு வாரம் முழுவதும் துரத்தி கொண்டே இருந்தது. இறுதியாக ஒரு நாள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு மாதவன் வசிக்கும் வீட்டின் முன்னால் வந்து நின்று விட்டாள். வீடு பெரியதாக இல்லை, ஆனால் நேர்த்தியாக இருந்தது. வாசலில் செடிகள், சுத்தமான முற்றம். வீட்டை பார்த்தவுடன் அங்கே வசிப்பவரும் ஒழுங்கான மனிதர் என்பதை தெரிந்து கொள்ளலாம். பாக்கியலட்சுமியின் இதயம் வேகமாக துடித்தது. காலிங் பெல்லை அழுத்தினால் கதவு திறக்கப்படும் வரை காத்திருந்த அந்த சில நொடிகளே அவளுக்கு சில வருடங்களாக தோன்றியது. மாதவன் எப்படி இருப்பார்? என்னை பார்த்து என்ன செய்வார்? கோபப்படுவாரா? மனம் அமைதியாக அலைப்பாய்ந்தது. கதவு திறந்தது. பாக்கியலட்சுமி அறியாமலே மூச்சை நிறுத்தி கொண்டாள். எதிரில் நின்றிருந்த மாதவன் நடுத்தர வயதை தாண்டியிருந்தாலும் முகத்தில் இருந்த கம்பீரம் குறையவில்லை. முடியில் சில நரைகள் தெரிந்தது. முகத்தில் காலத்தின் கோடுகள் பதிந்திருந்தது. ஆனால் நிமிர்ந்த தோற்றமும் கண்களில் இருந்த தெளிவும் அப்படியே இருந்தது. அவரை பார்த்த நொடியே பாக்கியலட்சுமிக்கு உள்ளம் ஏனோ சுருங்கி போனது. அவள் நினைவில் இருந்த இளைஞன் வயதாகியிருந்தான், ஆனால் உடைந்து போகவில்லை. அது அவளுக்கு ஏனோ வலித்தது. மாதவனும் அவளை பார்த்து சில நொடிகள் அமைதியாக நின்றார். பிறகு உதட்டின் ஓரத்தில் ஒரு நக்கல் புன்னகை தோன்றியது. அடடா என்று மெதுவாக சொன்னார். த கிரேட் ஈகோயிஸ்ட் பாக்கியலட்சுமியா? அவர் கைகளை கட்டி கொண்டார். வாங்க வாங்க, இந்த வீட்டு வாசல் படியை தேடி வந்திருக்கீங்க. அவரது குரலில் மரியாதையும் இருந்தது, நக்கலும் இருந்தது. பரவாயில்லை, வந்தது வந்துட்டீங்க, சரி உள்ள வாங்க. பாக்கியலட்சுமிக்கு அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஊசியாக குத்தியது. ஆனால் அவள் வந்த காரியம் முக்கியமாயிற்றே. அதனால் எதுவும் பேசாமல் தலை குனிந்தவாறே உள்ளே நுழைந்தாள். மாதவன் ஒரு சேரை இழுத்து போட்டார். உட்காருங்க. பாக்கியலட்சுமி அமர்ந்தாள். சரி, வீட்டுக்கு வந்த விருந்தாளி எதிரியாயிருந்தா கூட விருந்தோம்பல் செய்கிறது எங்க வீட்டு பழக்கம். பாக்கியலட்சுமி தலை குனிந்தே இருந்தாள்.
என்ன குடிக்கிறீங்க? காப்பியா டீயா? இல்லை. அவள் குரல் மெலிந்தே வந்தது. கொஞ்சம் தண்ணி மட்டும். அவள் தன்னுடைய குரலை தானே கேட்க முடியாத அளவுக்கு மெதுவாக பேசினாள். மாதவனும் சிரித்தார். ஆமாம், இந்த தகுதி இல்லாதவன் வீட்டில் வந்து காப்பி டீ எல்லாம் குடிக்க முடியுமா உங்களால்? அவர் சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். பாக்கியலட்சுமியின் முகம் அவமானத்தில் கூம்பி போனது. சில நிமிடங்களில் தண்ணீர் கொண்டு வந்து அவளிடம் நீட்டினார். அவள் கைகள் நடுங்க வாங்கி கொண்டாள். அவர் எதிரில் வந்து அமர்ந்து கொண்டார். கால் மேல் கால் போட்டுக்கொண்டு சாய்ந்து அமர்ந்து கொண்டார். சரி, சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? பாக்கியலட்சுமி வார்த்தைகளை தேடினாள். அது வந்துங்க, அது என் மகள் ஐசு. ஓ! மாதவன் உடனே இடைமறித்தார். அது உங்க மகளா? பாக்கியலட்சுமி திடுக்கிட்டு போனாள். என்ன, உங்க மகதான்? அவர் சிரித்தார். நல்லா இருக்காங்களா? அவரது சிரிப்பில் வலி இருந்தது. ஏன் கேட்குறேன்னா, உங்கள் மகளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே. பாக்கியலட்சுமி தலையை குனிந்து கொண்டாள். இந்த தகுதி இல்லாதவனை தகப்பன்னு சொல்லிக்க அந்த பொண்ணுக்கும் விருப்பம் இல்லையோ என்னவோ. அவரது குரல் அமைதியாக வந்தது. ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் குற்றச்சாட்டாக விழுந்தது. அவங்களும் இது வரைக்கும் என்னை வந்து பார்க்கல இல்லையா, அதனால் சொல்கிறேன். நீங்களும் இனிமே என் மகளை பார்க்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க என்கிட்ட. நானும் ஒதுங்கியே வந்துட்டேன். ஏதோ வாழ்ந்துட்டுருக்கேன். அவர் ஆழமாக மூச்சை விட்டார். இப்போது என்ன காரணத்துக்காக இங்கே வந்திருக்கிறீங்க? நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க, உங்கள் கூட உங்கள் பொண்ணு வரலையே. அவர் சிரித்தார். அதை பார்க்கும்போது அவளுக்கும் தன் தகப்பன் தகுதி இல்லாதவன் போல தான் தெரியுது போல. இன்னும் இல்லை. பாக்கியலட்சுமி உடனே தலையசைத்தாள். அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் என்ன, அவளுக்கு இப்போ கல்யாணம் பேசுகிறோம். மாதவன் புருவத்தை உயர்த்தினார். கல்யாணமா? ஆமாம். ஓஹோ! அவர் தலையசைத்து கொண்டார். அது சம்மந்தம்தான் பேச வந்திருக்கீங்களா? பாக்கியலட்சுமி அமைதியாக இருந்தாள். மாதவன் பாக்கியலட்சுமியை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்தார். இங்கே பாருங்க பாக்கியலட்சுமி, நான் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் என்ன சொன்னாலும் ஐஸ்வர்யா என்னோட மகதான். அவளது கண்கள் உயர்ந்தன. நான் இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கல. இப்போ வரைக்கும் தனிமரமாக தான் நிற்கிறேன். அவரது குரல் இயல்பாகவே வந்தது. என்னோட சொத்துகள் எல்லாமே. அவர் சற்று இடைவெளி விட்டார். ஐ மீன், உங்கள் மக ஐஸ்வர்யாவுக்கு தான் போய் சேரும். பாக்கியலட்சுமி எதுவுமே பேசலை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ உங்களுக்கு பணம் உதவி ஏதாவது தேவைன்னா கூட தயங்காமல் சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். அந்த வார்த்தை கேட்டதும் பாக்கியலட்சுமி உடனே தலை நிமிர்ந்து உட்கார்ந்தாள். எனக்கு பண உதவியெல்லாம் வேண்டாம். அவரது பழைய திமிர் ஒரு கணம் தலை தூக்கிவிட்டது. அது நிறையவே என்கிட்ட இருக்கு. மாதவன் மெதுவாக சிரித்தார். அதுதான் எனக்கும் தெரியுமே. நீங்கள் கை நிறைய சம்பாதிக்கிறவங்க, என்னை விட அதிகமாக சம்பளம் வாங்குறீங்க. நிறைய சொத்தும் இருக்கும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்களும் ஒரே செல்ல பொண்ணு. அவங்க சொத்தும் உங்களுக்கு தானே. அவர் சுற்றுமுன் குனிந்தார். அதனால் நீங்கள் பணக்காரங்க தான், நான் ஒத்துக்கிறேன். எதுவுமே இல்லாத இந்த ஏழைக்கிட்ட என்ன வேணும்னு கேட்க வந்து நின்று இருக்கீங்க. அவரது குரலில் இருந்த நக்கல் பாக்கியலட்சுமியை தலைகுனிய வைத்தது. மீண்டும் அவர் கேட்பது நியாயந்தானே. எல்லாமே இருந்தும் எதை வேண்டி வந்து நிற்கிறாள் இவள்? சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு தைரியத்தை வரவழைத்து கொண்டு அது வந்து இப்போ ஐஸ்வர்யாவுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை. அவங்க. அவளது குரல் தடைப்பட்டது. சொல்லுங்க. அப்பா வந்து கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. மாதவன் அசையாமல் பார்த்து கொண்டிருந்தார். பொண்ணை தாரவாத்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்காகத்தான் உங்களை தேடி வந்திருக்கேன் என்று தடுமாறி வந்த விஷயத்தை சொல்லி முடித்து விட்டாள் பாக்கியலட்சுமி. அவள் சொன்ன வார்த்தைகள் முடிந்ததுமே அறையில் அமைதி நிலவியது. மாதவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். அவரது முகத்தில் மெதுவாக ஒரு வெற்றி புன்னகை பரவியது. பல வருடங்களாக காத்திருந்த மனிதனின் புன்னகை. கடைசியில் உனக்கு என் தேவை வந்துவிட்டது இல்லையா என்று சொல்லும் புன்னகை. அவர் நாற்காலியில் இன்னும் நன்றாக சாய்ந்து அமர்ந்து கொண்டார். கண்களில் ஒரு வித்தியாசமான ஒளி. அந்த பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் பாக்கியலட்சுமி கண்களை தாழ்த்தி கொண்டாள். அடுத்ததாக மாதவன் என்ன சொல்லப் போகிறாரோ என்பது இப்போது அவளது வாழ்க்கையின் மிக முக்கியமான கேள்வியாக மாறியிருந்தது. இழந்த ஆண்டுகளின் கணக்கு. மாதவன் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்திருந்தார். அவரது உதடுகளில் மெல்லிய புன்னகை இருந்தது. இழந்த ஆண்டுகளின் கணக்கு. மாதவன் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்திருந்தார். அவரது உதடுகளில் மெல்லிய புன்னகை இருந்தது. ஆனால் அந்த புன்னகையில் சந்தோஷத்தை விட வேதனை தான் அதிகமாக இருந்தது. பாக்கியலட்சுமிக்கு அவருக்கு எதிராக தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். 24 வருடங்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறிய பெண் இன்று அதே வீட்டிற்குள் வந்து அவரிடம் உதவி கேட்டு அமர்ந்திருக்கிறாள். விதி சில நேரங்களில் விசித்திரமான விளையாட்டுகளை விளையாடத்தான் செய்கிறது.
ஆக என்று மெதுவாக ஆரம்பித்தார் மாதவன். 24 வருஷம் கழிச்சு உனக்கு என் தேவை வந்திருக்குது. பாக்கியலட்சுமி தலை நிமிரவே இல்லை. அதுவும் சாதாரண தேவையில்லை. அவர் சிரித்தார். மறுக்கவே முடியாத தேவை. அந்த வார்த்தைகள் பாக்கியலட்சுமியை குத்தியது. ஓகே என்று நாற்காலியில் இன்னும் வசதியாக சாய்ந்து கொண்டு இப்போ ஒரு விஷயத்தை சொல்லு. அவர் பார்வை நேராக அவள் முகத்தை துளைத்தெடுத்தது. உன்னோட தகுதி பர்சன்டேஜ் இப்போ சரியா போயிடுச்சா? பாக்கியலட்சுமி குழப்பமாக அவரை பார்த்தாள். என்ன? அப்போ நான் உனக்கு தகுதி இல்லாதவன், இப்போ நான் உனக்கு தகுதியானவனா? அவரது குரல் அமைதியாக வந்தது. இப்போ என் தகுதி உயர்ந்துடுச்சா அப்படின்னு கேட்டேன். மாதவன் இல்லை. அவர் கையை உயர்த்தி நிறுத்தினார். பதில் சொல்லு. உனக்கு புருஷனாகவும் சிறிது இடைவெளி விட்டார். உன் மகளுக்கு தகப்பனாகவும் வந்து நின்று தாரவாத்து கொடுக்க இப்போ எனக்கு தகுதி இடம் கொடுக்குதா? பாக்கியலட்சுமிக்கு பதில் சொல்லவே முடியவில்லை. அவள் விரல்கள் நடுங்கின. ஒரு நாள் இந்த மனிதரிடம் வந்து இப்படி அமர்ந்து கொண்டிருப்பேன் என்று அவள் கனவிலும் நினைத்து பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போது கோபத்தை காட்டவும் முடியாது. மகளின் வாழ்க்கை முக்கியமாயிற்றே. இந்த நேரத்தில் ஈகோ பிடித்து அமர்ந்திருந்தால் ஐஸ்வர்யாவின் எதிர்காலமே பாதிக்கப்படும். அதை நினைத்தவள் அமைதியாக தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். அவளது மௌனத்தை பார்த்த மாதவனோ கசந்த புன்னகையை சிந்தினார். சரி, அதெல்லாம் போகட்டும். இப்போ என்னோட தகுதி என்னன்னாவது உனக்கு தெரியுமா? அவரது கண்களில் பெருமை தெரிந்தது. நீ என்னை விட்டு போன வெறியில முழு மூச்சா படித்தேன். பாக்கியலட்சுமி திடுக்கிட்டு போய் பார்த்தாள். பேங்க்ல பியூனா இருந்தேன்னா இன்னைக்கு பிரான்ச் மேனேஜரா இருக்கேன். பாக்கியலட்சுமியின் கண்கள் விரிந்தன. என்ன? ஆமாம், எங்கள் அப்பா அம்மா உன்கிட்ட போய் சொன்னாங்களே கேஷியர்னு, அந்த கேஷியர் கூட ஆகலை. அவர் உதட்டில் சிரிப்பு மலர்ந்தது. நேராக மேனேஜரே ஆகிட்டேன். அறை முழுவதும் அமைதி நிலவியது. இன்னைக்கு என்னோட சம்பளம் என்னன்னு தெரியுமா? 5 இலக்க எண்களை தாண்டி வருது. சொந்த வீடும் இருக்கு, சேமிப்பும் இருக்கு, மரியாதையும் இருக்கு, நிம்மதியும் இருக்கு. அவர் அவளை ஆழமாக பார்த்தார். இப்போ என் தகுதி உனக்கு ஈக்குவலா இருக்கா? பாக்கியலட்சுமியின் இதயம் இறுகியது. ஆனா அவர் சிரிப்பை நிறுத்தினார். நீ எனக்கு தகுதியானவளாவே இல்லையே பாக்கியலட்சுமி. அந்த வார்த்தை சாட்டையடி போல விழுந்தது. பாக்கியலட்சுமியின் கண்கள் கலங்கிவிட்டது. அது மாதவனின் நெஞ்சத்து வலி இல்லையா? 24 வருடங்கள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சிறிய காலம் அல்லவே. மனைவியோடு சிரித்து பேசி வாழ வேண்டிய காலம். குழந்தையின் முதல் நடை, முதல் வார்த்தை, முதல் பேச்சு என்று அவளின் வளர்ச்சியை ஒவ்வொரு அணுவாக ரசித்திருக்க வேண்டிய காலம் அல்லவா? ஆனால் அந்த ஒவ்வொரு தருணத்தையும் அவர் இழந்திருக்கிறார். தன் மகள் வளர்ந்ததை தூரத்தில் இருந்து மட்டுமே கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார். அவள் விழுந்து அழுதபோது தூக்க முடியவில்லை. அவள் முதல் முறையாக பள்ளிக்கு சென்றபோது கைப்பிடித்து அழைத்து செல்ல முடியவில்லை. அவள் பிறந்த நாளில் கேக் வெட்டியதை பார்க்க முடியவில்லை. அவள் இளம்பெண்ணாக வளர்ந்ததை ரசிக்க முடியவில்லை. ஒரு தந்தையின் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய எல்லா மகிழ்ச்சிகளும் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டது. அந்த வலிதான் அவரை வைராகிய மனிதனாக மாற்றியிருக்கிறது. அந்த வைராகியம்தான் இன்று அவரை இவ்வளவு உயரத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறது. பாக்கியலட்சுமியின் கண்களில் அதிர்ச்சி தெளிவாக தெரிந்தது. மாதவனை இப்படி ஒரு பரிமாணத்தில் அவள் நினைத்தே பார்த்ததில்லை இதுவரை. தான் விலகி வந்த பிறகு அவர் எங்கேயோ சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார் என்றுதான் நினைத்திருந்தாள். ஆனால் இவ்வளவு வைராகியத்தோடு படித்து உயர்ந்து தன்னை விட மேலான நிலையில் வந்து நிற்பார் என்று அவள் கனவிலும் நினைக்கவே இல்லை. அவரது ஒவ்வொரு வார்த்தையும் அவளை உள்ளுக்குள் சிதைத்தது. முதல் முறையாக நான் தவறு செய்து விட்டேனா என்ற கேள்வி மனதில் எழுந்தது. கணவனின் கையை பிடித்து கூட நடந்திருந்தால், அவரை ஊக்கப்படுத்தி இருந்தால், இன்று இந்த உயரத்தை அவரோடு சேர்ந்து தானும் அனுபவித்திருக்கலாமோ? ஈகோ, வரட்டு பிடிவாதம், கோபம், இந்த மூன்றும் சேர்ந்து தன் வாழ்க்கையையே தன்னிடமிருந்து பறித்து கொண்டு விட்டதோ என்று முதல் முறையாக வருத்தப்பட்டாள் பாக்கியலட்சுமி. அவளின் வருத்தம் கண்ட முகம் மாதவனை வருத்தினாலும் மனம் என்னும் சமாதானமே அடையவில்லை அவருக்கு. எப்படி அடையும்? எத்தனை வருட தவம் அது! தான் இழந்த வாழ்க்கையின் கோபம் அவரது கண்கள் இன்னும் தீயாக எரிந்து கொண்டிருந்தது. இவ்வளவு வருடங்கள் கழித்து நீ என்னை தேடி வந்திருக்கிறாய். மாதவன் சில நொடிகள் அமைதியாக அமர்ந்திருந்தார். பாக்கியலட்சுமி அவரை நிமிர்ந்து பார்க்கவே முடியவில்லை. 24 வருடங்களாக மனதிற்குள் புதைத்து வைத்திருந்த காயங்கள் இன்று ஒவ்வொன்றாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா மெதுவாக ஆரம்பித்தார் மாதவன். நீ இப்போதுமே உன் தவறை உணர்ந்து முழு மனுஷியா மாறி என்னோட சேர்ந்து வாழணும்னு வரல பாக்கியா? அவரின் அந்த பாக்கியா என்ற நெருக்கமான அழைப்பு பாக்கியலட்சுமியின் மனதிற்குள் என்னவோ செய்தது. அடக்க முடியாத விம்மல் ஒன்று அவள் நெஞ்சிலிருந்து பிறந்தது. மாதவன் மேலும் தொடர்ந்தார். அவரது குரல் அமைதியாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் பல வருட வேதனை புதைந்து கிடந்தது.
நம்ம மகளோட கல்யாணம் நின்றுடு போயிடக்கூடாதுன்னு ஒரு தாயோட தவிப்புக்காக தான் நீ இப்போ இங்கே வந்து நிற்கிற. பாக்கியலட்சுமியின் விரல்கள் இறுகியது. ஏன் பாக்கியா? அவர் நேராகவே அவளை பார்த்தார். இத்தனை வருஷத்தில் ஒரு நாளாவது இந்த கணவனோட ஞாபகம் உனக்கு வரவே இல்லையா? அவளால் பதில் சொல்லவே முடியவில்லை. ஒரே ஒரு நாளாவது நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? அறை முழுவதும் அமைதி. இப்போ உனக்கு நான் ஐஸ்வர்யாவோட தகப்பனா மட்டும் வந்தா போதுமா? அவர் கசப்பாக சிரித்தார். ஆனால் உன்னோட கணவனா வரக்கூடாது, அப்படிதானே? அந்த வார்த்தை பாக்கியலட்சுமியின் இதயத்தை குத்தி கூறு போட்டது. மாதவன் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் உண்மைதானே? இப்பவும் அவள் தனக்காக அவரை தேடி வரவில்லை. தன் மகளுக்காக வேண்டா வெறுப்பாகத்தானே அந்த வீட்டின் வாசல் படியை மிதித்திருக்கிறாள். அந்த எண்ணமே அவளை உறுத்தியது. அவள் கண்கள் கலங்கின. நீ இழந்த குடும்ப வாழ்க்கையோட வலி இன்னும் உனக்கு புரியலையா பாக்கியா? மாதவன் அவளை வெறித்து பார்த்தார். அவரது கண்களில் பழைய நினைவுகள் ஓடின. நீ மனம் மாறி ஒரு நாள் வருவேன்னு நான் காத்துட்டு இருந்தேன் பாக்கியா. வருஷமா காத்திருந்தேன், ஆனால் நீ வரல. அவரது உதடுகள் நடுங்கியது. இன்னைக்கும் கூட நம்மோட எதிர்கால தேவைக்காக நீ வரல, உன்னோட தேவைக்காக மட்டும் என்னை தேடி வந்திருக்க. அவர் பெருமூச்சு விட்டார். ரொம்ப வருத்தமா இருக்குது பாக்கியலட்சுமி உன்னை பார்க்க. பாக்கியலட்சுமியின் கண்களில் கண்ணீர் தேங்கியது. ஆனால் மாதவன் நிறுத்தவே இல்லை. இன்று சொல்லாமல் விட்டால் இனி சொல்லவே முடியாது என்பது போல முடிவு செய்தவர் போல பேச ஆரம்பித்தார். நீ என்னோட இருந்து என்னை வழி நடத்தி இருந்தா நாம் எவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம் தெரியுமா? அவரது முகத்தில் தான் இழந்த வாழ்க்கையின் வலி தோன்றியது. அக்கம் பக்கம் வீடுகளில் கணவன் மனைவி சிரித்து பேசுகிற சத்தம் கேட்டால் எத்தனை இரவு தூங்காமல் நான் அழுதுருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் ஒரு நல்ல கணவனின் ஆதங்கம். அது உனக்கு புரியலல்ல? ஆனால் நான் அப்போது கூட வேறு ஒரு வாழ்க்கையை தேடி போகலை பாக்கியா. உன்னை நினச்சேதான். நீ என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் என்னை தேடி வருவேன்னு நினச்சிதான் இத்தனை வருடங்களாக காத்து கிடந்தேன். பாக்கியலட்சுமியின் இதயம் துடித்தது. என் மகளோட ஒவ்வொரு வளர்ச்சியையும் தூரத்திலிருந்து மட்டும்தான் நான் பார்த்தேன். உனக்கு அது தெரியுமா? அது எவ்வளோ வலி நிறைந்த தருணம் என்று. அவரது குரல் மெதுவாக உடைய ஆரம்பித்தது. இது எல்லாம் ஒரு தகப்பனுக்கு எவ்வளோ பெரிய தண்டனைன்னு தெரியுமா? பாக்கியலட்சுமியின் தலை இன்னும் குனிந்து போனது. அவள் இதுவரை அந்த கோணத்தில் யோசித்து பார்க்கவே இல்லை. மாதவன் தொடர்ந்தார். இளமை காலம் முடிஞ்சு போச்சு, முதுமை வாசல்ல வந்து நிற்குது. இந்த வயசுல கூட ஒரு ஆணுக்கு தோழமைக்காக ஒரு பெண் துணை தேவைப்படும் பாக்கியா. அவர் சிரித்தார். ஆனால் அந்த சிரிப்பில் வலி மட்டுமே இருந்தது. அதே மாதிரி தானே ஒரு பெண்ணுக்கும் ஆண் துணை தேவைப்படும். அதை கூட நீ யோசிக்கவே இல்லையே பாக்கியலட்சுமி. அந்த வார்த்தையை கேட்டதும் பாக்கியலட்சுமியின் நெஞ்சம் இறுகி போனது. ஏனென்றால் அந்த தனிமையை அவளுமே அனுபவித்திருக்கிறாள் தானே. பகல் பூரா வேலை என்று ஓடினாலும் இரவு அறைக்குள் தனியாக அமர்ந்திருந்த வேதனை அவளுக்கும் தெரியும் தானே. உடம்பு சரியில்லாமல் படுத்திருந்த இரவுகளில் ஒரு ஆறுதல் வார்த்தைக்காக ஏங்கிய தருணங்கள் அவளுக்கும் தெரியும் தானே. மகள் வளர்ந்து வேலைக்கு சென்ற பிறகு வீடு ஒரிச்சோடி கிடந்து அமைதியின் சத்தம் அவளுக்கும் தெரியும் தானே. தாய் தந்தை இறப்புக்கு பின் தனியாக்கப்பட்ட அவளின் நிலையும் அவளுக்கு புரியும் தானே. அவளும் வெற்றிட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாள் தானே. ஆனால் இதுவரை தன் ஈகோவினால் வேண்டாத தகுதி என்ற அர்த்தமில்லாத கோபத்தினால் அந்த வலியை ஒப்புக்கொள்ள மறுக்கிறாள். ஏன் இங்கு வரும் வரை கூட அதை அவள் உணரவே இல்லைதான். மாதவன் ஒரு பெருமூச்சோடு மீண்டும் தொடர்ந்தார். நீ இன்னும் மகளுக்காக மட்டும்தான் இங்கே வந்து நிற்கிற. இப்போ கூட அதுதான் என்னை இன்னும் அதிகமாக வருத்தப்படுது பாக்கியா, வருத்தப்பட வைக்குது பாக்கியா. அவரது குரல் தழுதழுத்தது. என்னோட மனசோட ஆதங்கம் இன்னைக்கு வரைக்கும் உனக்கு புரியவே இல்லைல்ல பாக்கியலட்சுமி. கடைசி வார்த்தையை சொல்லும்போது அவரது குரல் உடைந்து போனது. அறை முழுவதும் அமைதி நிலவியது. அந்த நொடி பாக்கியலட்சுமியின் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக வழிந்தது. அவள் அறியாமலே, கட்டுப்படுத்த முடியாமலே முதல் முறையாக தான் இழந்த ஒரு நல்ல கணவனை, இழந்தது ஒரு நல்ல மனிதனை என்ற உண்மை அவளுக்கு அப்போதுதான் புரியவே ஆரம்பித்தது. மனதில் பல வருடங்களாக அழுத்தி கொண்டிருந்த பாரம் ஒரே நேரத்தில் உடைந்து விழுந்தது போல இருந்தது. மாதவனின் ஒவ்வொரு வார்த்தையும் பாக்கியலட்சுமியின் இதயத்தில் ஆழம் வரை சென்று தாக்கியது. அவள் இழந்த வாழ்க்கையின் அருமை, தன் கணவனின் பொறுமை, பெருமை, கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது எல்லாம் அறிந்து. என்னங்க என்று விம்மி வெடித்து அழுதாள். அடுத்த நொடியே ஓடி சென்று அவன் கால்களில் விழுந்தாள். பாக்கியா. மாதவன் பதறிப்போனார். இப்படி ஒரு காட்சியை அவர் எதிர்பார்க்கவே இல்லை என்று சொல்லலாம். உடனே குனிந்து அவளது தோள்களை பிடித்து தூக்கி நிறுத்தினார். என்ன பாக்கியா இது? அவரது குரலில் பதற்றம் தெரிந்தது, மென்மை தெரிந்தது. அவள் இன்னும் அழுது கொண்டே இருந்தாள். மாதவன் தனது கைக்குட்டையை எடுத்து அவளது கண்ணீரை துடைத்து விட்டார்.
எதுக்காக இப்போ கால்லெல்லாம் விழற பாக்கியா? நான் உன்கிட்ட இதை எப்பவுமே எதிர்பார்க்கல. அவர் மெதுவாக கேட்டார். நீ என்னை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் பாக்கியா. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு நான் என்றைக்குமே எதிர்பார்க்கவும் இல்லை. பாக்கியலட்சுமி விம்மினாள். நான் தப்பு பண்ணிட்டேங்க. மாதவன் மெதுவாக தலை செய்தார். தப்பு எல்லாருமே பண்ணுறது தான். ஆனால் அதை நீ புரிஞ்சு தெளிஞ்சு வரதுக்கு எடுத்துக்கிட்ட கால நேரம் இருக்குது பார்த்தியா, அதுதான் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு பாக்கியா. நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு என் கூட வாழ வரணும்னு தான் நான் நினச்சேன். மற்றபடி உன்னோட ஆதங்கமும் சரிதானே? பாக்கியலட்சுமி ஆச்சரியமாக அவரை பார்த்தாள். அத்தனை காயங்களுக்கு பிறகும் இந்த மனிதன் தன்னை நியாயப்படுத்தி கொள்ளவில்லையே, மாறாக தன் மனநிலையையும் புரிந்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார் என்று உணர்ந்ததுமே குற்ற உணர்வு அவளை இன்னும் மேலும் வாட்டி வதைத்தது. பாக்கியா, உன் நிலைமையில இருந்து பார்த்தேன்னா தெரியும், நீ எடுத்த முடிவு கூட சரியானது தான்னு தோணும் எனக்கும். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா பொய் சொல்லி தானே கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அவர்கள் சொன்ன பொய்க்கு நான் காரணமே இல்லைன்னாலும் ஆரம்பத்திலேயே அதை தெரிந்து கொண்டு கல்யாணத்துக்கு முன்னையே அதை கவனத்தில் கொண்டு நானுமே சரி பண்ணி இருக்கணும் தானே. தவறு என் பக்கமும் இருக்குது. உன் மன எதிர்பார்ப்புகளை கருத்தில் கொண்டால் நானும் இப்போ உன் தகுதிக்கு குறைந்தவன் தான் இல்லையா? அவர் சிரித்தார். ஆனால் அவரது கண்களை நேருக்கு நேராக பார்த்து, அந்த தகுதியை வளர்த்துக்கலாம் பாக்கியலட்சுமி. அதுக்கு தேவைப்படுறது டைம் மட்டும்தான். வாழ்க்கையை இழக்கணும்னு அவசியமே இல்லையே. பாக்கியலட்சுமி கண்களை மூடி அழுதாள். அவர் சொல்வது எவ்வளவு உண்மை. அன்று கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால், கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தால் இன்று இத்தனை வருடங்கள் வீணாகி இருக்காதே. அதை நீ புரிஞ்சுக்கணும்னு தான் நான் எதிர்பார்த்தேன் பாக்கியா. மாதவனின் குரலில் மென்மை. என்ன நம்ம போதாத காலம்? அவர் சிரிக்க முயன்றார். நம்மளோட நல்ல நாட்கள் எல்லாம் இப்படி சண்டையிலும் தனிமையிலும் கழிஞ்சு போச்சு. ஒரு பெருமூச்சு விட்டார். சரி விடு, போனது போகட்டும். இப்போவாது உன் மனசு மாறிச்சே, அதுவே எனக்கு போதும். அவர் மெதுவாக அவளது தலையை வருடினார். இனி வரும் காலம் நமக்கு வசந்த காலமாக அமையட்டும். அந்த வார்த்தையை கேட்டதும் பாக்கியலட்சுமிக்கு அழுகையோடு சேர்ந்து சிரிப்பும் வந்தது. அவள் மெதுவாக அவரது கைகளை பற்றி கொண்டாள். அந்த கைகள் ஒரு காலத்தில் தன் கைகளை பிடித்து வாழ்க்கை பாதையில் நடக்க அழைத்த கைகள். அவள் இரு கைகளாலும் அவரது உள்ளங்கைகளை விரித்தாள். அந்த உள்ளங்கையில் மெதுவாக தன் உதடுகளை பதித்தாள். மாதவன் உல்லாசமாக சிரித்தார். பாக்கியா, நான் இவ்வளவு பேசின டயலாக்குக்கு நீ என் உதட்டிலெல்லாம் முத்தம் கொடுத்துருக்கணும், மாறாக கைகளில் தந்து விட்டாயே என்று வருத்தப்படும் பாவனையில் சொல்ல பாக்கியலட்சுமிக்கோ சிரிப்பை அடக்கவே முடியவில்லை. அடுத்த கணம் தன் கூச்சத்தை எல்லாம் மறந்து, தன் வயதை மறந்து மாதவனின் இரு கன்னங்களையும் பிடித்து மாறி மாறி முத்தமிட்டு உதட்டில் இளைப்பாறினாள். அவளின் ஆவேச முத்தம் கண்டு நெகிழ்ந்து போய் மாதவன் தானும் அவளை மாறி மாறி முத்தமிட்டு தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டார். 24 வருடங்களுக்கு முன்பு உடைந்த பந்தம் மீண்டும் ஒன்றாக இணைந்தது. பாக்கியலட்சுமி அவரது மார்பில் முகம் புதைத்து கொண்டு மீண்டும் அழுதாள். மாதவன் அவளது முதுகை வருடி கொண்டிருந்தார். அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது. அது துக்கத்தின் கண்ணீரில்லை, பல வருடங்களாக இயங்கிய ஆன்மாவின் நிம்மதி. இழந்த வாழ்க்கையை முழுமையாக திரும்ப பெற முடியாது. இழந்த இளமையை மீண்டும் திரும்ப பெற முடியாது. ஆனால் மீதமிருக்கும் வாழ்க்கையையாவது ஒன்றாக வாழ முடியும். அந்த நம்பிக்கை இருவரின் மனதிலும் ஒரே நேரத்தில் பிறந்தது. பாக்கியா, இப்படியே எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இருக்க எனக்கும் ஆசை தான். ஆனால் நமக்காக நம்ம மக அங்கே காத்து கொண்டிருப்பாள் இல்லையா? அதை மறந்து விட்டாயே என்று குறும்பு சிரிப்போடு கேட்டார் மாதவன். அவரின் குறும்பு கண்டு வெட்கிய பாக்கியலட்சுமி மாதவின் மார்பில் செல்லமாக குத்தினாள். பின்னர் அவரிடமிருந்து விலகி கொண்டு கண்களை அழுந்த துடைத்து கொண்டு, ஆமாம் வாங்க, இங்கே என்ன நடக்குதோ ஏது நடக்குதோன்னு புரியாமல் அவ வேற டென்ஷனில் உட்காந்துட்ருப்பா. பாவம் ஐசு, எத்தனை நாள் உங்களுக்காக என்கிட்ட போராடி இருக்கான்னு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் என்னை குத்தி பேசாத நாளே இல்லை. விவரம் தெரிஞ்சதுலேருந்து அப்பா அப்பான்னு உங்களை பற்றியே தான் பேச்சு. அவள் என்கிட்ட வளர்ந்தாலும் பாசம் எல்லாமே உங்கள் மேலே தான் இருந்துச்சு. அதை நினச்சி கூட எனக்கு உங்கள் மேலே பொறாம தான் வந்துச்சு தெரியுமா என்று குழந்தையாக சொன்ன மனைவியை தோளோடு அணைத்து கொண்டு சிரித்தார் மாதவன். அப்படின்னா எனக்கு உன்கிட்டையும் வெற்றி, நம்ம மகள்கிட்டையும் வெற்றி இல்லையா என்று ஹாஸ்யமாக சொல்லி சிரித்த கணவனை செல்லமாக முறைத்தாள் பாக்கியலட்சுமி. சரி சரி வா பாக்கியா, இனிமே நேரத்தை கடத்த வேண்டாம். நமக்கு தான் இனி காலம் முழுவதும் டைம் இருக்கே கொஞ்சுவதுக்கு. அதனால் முதல்ல என் மகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே ஆசையோடு பாக்கியலட்சுமியின் கைகளை பிடித்து அழைத்து கொண்டு மகளை பார்க்க கிளம்பிவிட்டார் மாதவன். ஐஸ்வர்யா அன்று அலுவலகத்தில் ஒரு வேளையும் அவளுக்கு ஓடவில்லை. காலை முதலே மனம் முழுவதும் ஒரே பதட்டம். அம்மா இன்று அப்பாவை பார்க்க போகிறேன் என்று சொன்னதிலிருந்து அவளது இதயம் நிம்மதியாகவே இல்லை.
கணினி திரையை பார்த்து கொண்டிருந்தாலும் மனம் அங்கே இல்லை. மதியம் பலமுறை அம்மாவுக்கு ஃபோன் செய்ய நினைத்தாள். பிறகு வேண்டாம் என்று விட்டுவிட்டாள். அம்மாவும் அப்பாவும் பல வருடங்களுக்கு பிறகு சந்திக்கிறார்கள். அதே நேரத்தில் தன்னால் தொந்தரவாக இருக்கக்கூடாது என்றும் நினைத்தாள். மாலை வேலை முடிந்து வீட்டுக்கு வந்ததும் நேராக ஹாலில் வந்து அமர்ந்து கொண்டாள். வீட்டில் பாக்கியலட்சுமி இல்லை. அதுவே அவளது பதட்டத்தை அதிகப்படுத்தியது. கடிகாரத்தை பார்த்தால் 6 மணி. நேரம் நகர நகர அவளது மனமும் வேகமாக நகர ஆரம்பித்தது. சேரில் அமர்ந்தபடியே நகத்தை கடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். பதட்டத்தில் அவளுக்கே தெரியாமல் காலை ஆட்டி கொண்டிருந்தாள். அம்மா அப்பாவை பார்த்து பேசியிருப்பாங்களா? அப்பா என்ன சொல்லுவாரு? இத்தனை வருஷ கோபம் இன்னும் இருக்குமா அவர்கிட்ட? இருவருக்கும் சண்டை ஏதாவது வந்திருக்குமா? அம்மா அழுதிருப்பாளா? அப்பா மறுத்திருப்பாரா என்ற கேள்விகள் மாறி மாறி மனதை துளைத்தது. உண்மையில் அப்பாவை விட அவள் பயந்தது என்னவோ அம்மாவை பார்த்துதான். அம்மா தனக்காக தான் அப்பாவை பார்க்கவே போயிருக்கிறா. தன் தவறை உணர்ந்து அப்பாவை ஏற்றுக்கொள்ள ஒன்றும் போகவே இல்லை என்பது தெள்ள தெளிவாக ஐஸ்வர்யாவுக்கு புரியும்தான். அதற்காகத்தான் ஐஸ்வர்யா முக்கியமாக பயந்ததே. அம்மா தன் ஈகோவை இன்னும் விட்டு கொடுக்கவே இல்லை. தகுதி தகுதி என்று அதையே பிடித்து கொண்டு இன்னும் தொங்கிக் கொண்டிருக்கிறாள். மாப்பிள்ளை வீட்டார் சொல்லவில்லை என்றால் இப்பொழுது கூட அம்மா அப்பாவின் வீட்டு வாசல்படியே மிதித்திருக்கவே மாட்டாள். அதனால் மீண்டும் அம்மா பழைய விஷயங்களை பேசி சண்டை கிண்டை எது வளர்ந்து விட்டிருக்குமோ என்று பலமுறை எண்ணி குழம்பியதில் அவளது மனதில் பதட்டம்தான் அதிகமானது. கடவுளே என்று மெதுவாக முணுமுணுத்து கொண்டாள். இந்த தடவை எப்படியாவது அவங்கள சேர்த்து வச்சிடுப்பா. அவளது கண்களும் கலங்கின. சின்ன வயதிலிருந்தே அவள் கண்ட கனவு அது ஒன்றுதானே. தன்னுடைய அப்பாவும் அம்மாவும் ஒரே வீட்டில் ஒன்றாக வாழ வேண்டும். தானும் மற்ற குழந்தைகளைப் போல சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்பாவின் கையை பிடித்து நடக்க வேண்டும். பள்ளி விழாவுக்கு இருவரும் வர வேண்டும். பிறந்த நாளில் இருவர் பக்கத்திலும் நிற்க வேண்டும். அந்த ஆசை எப்போதுமே நிறைவேறவே இல்லை. இன்று அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அது கை நழுவி போய்விடுமோ என்று பயந்து கொண்டே அமர்ந்திருந்தாள். அப்போது வீட்டின் முன் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டு ஐஸ்வர்யா திடுக்கிட்டு எழுந்து பார்த்தாள். இதயம் படபட என்று துடிக்க ஆரம்பித்தது. அவசரமாக வாசலுக்கு ஓடினாள். காரின் கதவு திறந்து முதலில் இறங்கியது என்னவோ பாக்கியலட்சுமி தான். அவளது முகத்தை பார்த்ததும் ஐஸ்வர்யாவுக்கு ஆச்சரியத்தில் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. ஏனென்றால் பல வருடங்களாக அவள் அம்மாவின் முகத்தில் பார்க்காத ஆனந்தம் அங்கே இன்று பார்த்தாள். காரின் மறுபக்க கதவு திறந்து மாதவன் இறங்கினார் கம்பீரமாக. அவரை பார்த்த ஆனந்தத்தில் ஐஸ்வர்யாவின் கண்கள் நிறைந்து போனது கண்ணீரால். உதடுகள் நடுங்கியது. அப்பா என்று அழைத்து கொண்டே ஓடிப்போய் அவரின் மார்பில் புதைந்து கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள் மகள் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாவை அணைத்து கொண்ட மாதவனுக்கும் கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. அவரின் இத்தனை வருட தவம் முடிவுக்கு வந்து விட்டதில்லையா? அதுவரை இல்லாத பேரானந்தத்தை அவர் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருந்தார். அவர் முகத்தில் அலாதியான ஒரு நிம்மதி படர்ந்து கிடந்தது. அப்பா என்று அழைத்தபடியே ஓடி வந்த ஐஸ்வர்யா மாதவின் மார்பில் சாய்ந்து குழந்தை போல கதறியல. 24 வருட ஏக்கம், 24 வருட தேடல் இன்று ஒரு முடிவுக்கு வந்தது. எல்லாமே அந்த ஒரு அணைப்பில் கரைந்து போனது மாதவனுக்கு. மகளை இறுக்கி அணைத்து கொண்டார். அவளது தலைமுடியை வருடினார். அழுது கொண்டிருந்த மகளை மெதுவாக பிரித்து பார்த்தார். போதுண்டா அழுதது என்று கண்ணீரோடு சிரித்தார். இனிமே நீ அழவே கூடாது. உள்ளே வந்த மாதவன் ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டார். தன் அருகில் மகளை அமர வைத்தார். அவளது கண்ணீரை துடைத்துவிட்டு தலையை நீவி கொடுத்தார். நெற்றியில் அன்போடு முத்தமிட்டார். அந்த காட்சியை பார்க்க பார்க்க பாக்கியலட்சுமியின் கண்களும் கலங்கியது. இத்தனை வருடங்கள் தந்தை மகள் இருவரும் இழந்த பாசம் ஒரே நாளில் பொங்கி பாலாறாக வழிந்தது. அம்மாடி ஐசு என்று மெதுவாக ஆரம்பித்தார் மாதவன். இனிமே அழுகைக்கு இடமே இல்லை. அவர் ஒரு கையால் மகளின் தோலை அணைத்து கொண்டார். நம்மளோட கசந்து போன கடந்த கால வாழ்க்கை இத்தோட முடிஞ்சு போச்சு. அவர் அருகில் நின்ற பாக்கியலட்சுமியை ஒரு கணம் பார்த்தார். இனிமே நாம் சந்தோஷமாக வாழ போகிற காலம்தான் கண்ணம்மா. அவரது குரலில் உறுதி இருந்தது. அதில் அழுகைக்கு இடமே இருக்கக்கூடாது. ஐஸ்வர்யா கண்ணீரை துடைத்து கொண்டு தலையாட்டினாள். உன்னோட கல்யாண வேலையை சந்தோஷமாக பார்க்கணும். சிரிச்ச முகத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும். உன்னோட குடும்ப வாழ்க்கையை நல்லபடியாக நீ ஆரம்பிக்கணும். அவர் பேசும்போது குரல் மெதுவாக உணர்ச்சி வசப்பட்டது. எப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு எங்களோட வாழ்க்கை உனக்கு ஒரு பாடமாக அமையணும். கணவன் மனைவிக்குள் ஈகோ வந்தால் என்ன ஆகும்? விட்டு கொடுக்காம இருந்தால் என்ன ஆகும்? கோபத்தில் எடுக்கிற சில முடிவுகள் நம்முடைய சந்தோஷமான வாழ்க்கையே சிதைத்துவிடும் என்பதை இப்போது உனக்கு எங்களை பார்த்து நன்றாக புரிஞ்சிருக்கோம். அதை நாங்கள் உனக்கு வாழ்ந்து காட்டிட்டோம் இல்லையா என்று சொல்லி கசப்பாக சிரித்த
சிரித்து கொண்டார் மாதவன். அந்த தப்பை மட்டும் நீ எப்போதுமே செஞ்சிடக்கூடாது. ஐஸ்வர்யாவின் கண்கள் மீண்டும் கலங்கியது. சரியப்பா என்று தலையசைத்தாள். சில நொடிகள் அமைதியாக இருந்தவர் இன்று வரை அவர் மனதை அழுத்தி கொண்டிருந்த ஒரு கேள்வியை தன் மகளிடம் கேட்கலாமா வேண்டாமா என்று குழம்பிக் கொண்டுதான் இருந்தார். அவரின் முக வாட்டத்தையும் குழப்பத்தையும் கண்ட ஐஸ்வர்யா, அப்பா என்னப்பா என்ன யோசிக்கிறீங்க என்று அவர் கைகளை தடவி ஆறுதல் படுத்தியவாறே கேட்டாள். அதை பார்த்த பாக்கியலட்சுமிக்கு மனது என்னவோ படபட என்று அடித்து கொண்டது. எல்லா பிரச்சனையும் முடிந்து நன்றாக வந்த கணவரின் முகத்தில் மீண்டும் ஏன் பதட்டம் என்று புரியாமல் தவித்தவர் அவசரமாக மாதவனின் மறுபக்கமும் வந்து அமர்ந்து கொண்டார். அவரின் முதுகை தடவி கொடுத்தாள் பாக்கியலட்சுமி, பாசத்தோடு ஆறுதலோடு அன்போடு. என்னங்க நல்லா தானே இருந்தீங்க, எல்லா பிரச்சனையும் தான் முடிஞ்சு போச்சுன்னு சந்தோஷமா நினச்சேன், இன்னும் உங்கள் மனசுக்குள்ளே என்ன குழப்பம் ஓடிட்டுருக்கு என்று அவளுமே கேட்டாள். அவர்கள் இருவரையும் பார்த்து மெல்ல தலையசைத்து கொண்டு மெதுவாக புன்னகை புரிந்தார் மாதவன். பின்னர் ஐஸ்வர்யாவை பார்க்க அவளும், என்னப்பா உங்கள் மனசில் என்ன இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்கப்பா என்று கேட்டாள். அவளை பார்த்த மாதவன் பொறுமையாக அந்த கேள்வியை கேட்டார். ஏண்டா ஐசு, அம்மா தான் என்னை வேணான்னு ஒதுக்கிட்டு பிரிஞ்சு வாழ்ந்தா, அவளுக்கு நான் தகுதி இல்லாதவனா தெரிஞ்சேன். உனக்கு கூட இந்த அப்பா நினைப்பு வரலையா? உனக்கும் நான் தகுதி இல்லாதவன் தானா? இத்தனை வருஷங்கள் என்னை ஒரு நாள் கூட நீ வந்து பார்க்கணுன்னு நினைக்கவே இல்லையே, உனக்கு அது தோணவே இல்லையா என்று கேட்ட அப்பாவையே அமைதியாக பார்த்தாள் ஐஸ்வர்யா. நீ கூட என்ன கேட்கலாம், ஏன் நீங்கள் வந்து என்னை பார்க்கலன்னு. ஆனால் நான் வாழ்க்கையில் அடிபட்டு வேதனைப்பட்டு எதுவுமே உனக்கு புரியாதில்ல ஐசு. அப்போ எனக்கு இருந்த மனநிலையில் பாக்கியலட்சுமி இந்த மகளை பார்க்க கூட உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னதுனால நான் வந்து உன்னை பார்க்காமையே இருந்துட்டேன்டா. நீங்கள் 2 பேருமே என்னை வந்து பார்க்கணும், நல்ல சந்தோஷமான வாழ்க்கைக்கு தகுதியும் தராதரமும் தேவையில்லைன்னு புரிய வைக்கணும்னு நினச்சேன். அதனால தான் நான் வந்து உன்னை பார்க்கவே இல்லை. ஆனால் நீ ஏன் என்னை வந்து பார்க்கல என்று கேட்ட அவரது குரலில் குற்றச்சாட்டு இல்லை, வருத்தம் மட்டும்தான் இருந்தது. நீ இதுவரைக்கும் என்னை ஒரு தடவை கூட வந்து பார்க்கல ஐசு, ஒரு ஃபோன் கூட பண்ணலை. அவ்வளவு வெறுப்பாடா என் மேலே? அம்மாவை போலவே நீயும் என் தகுதி குறைச்சலை பார்த்து என்னை ஒதுக்கி வச்சுட்ட இல்லையா? வருத்தப்பட்டார். ஐஸ்வர்யா உடனே மறுப்பாக தலையசைத்தாள். இல்லைப்பா, நான் ஒருபோதும் உங்களை தகுதி குறைந்தவராக நினைக்கவே இல்லை. அவள் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு சொன்னாள். அம்மாவோட தவறான வைராக்கியத்தை உடைக்க நினச்சேன். முதல்ல நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும், அப்புறம்தான் உங்கள் மகளான நான் உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன். சொன்ன மகளை பார்த்து பெருமையோடு அணைத்து கொண்டார் மாதவன். மகளின் அந்த வார்த்தைகளை கேட்டு அவருக்குமே மனம் நிறைந்து போனது. இவள் என் மகள், என் ரத்தம், என் இனம், என்னைப் போலவே யோசித்திருக்கிறாள் என்று நினைத்து கொண்டார். அவரின் மனம் அந்த நினைப்பு தந்த சுகத்தில் ஆனந்த கூத்தாடியது. மகளை அணைத்தபடியே பெருமையாக பாக்கியலட்சுமியை பார்த்தார். பார்த்தாயா, இவள் என் இனமடி, என் மகள் என்ற வார்த்தை அந்த கண்களில் தொக்கி நின்றது. பாக்கியலட்சுமி செல்லமாக அவர் கன்னத்தில் இடித்தார். அதுதான் நான் தினம் பார்த்துட்ருக்கேனே, என்கிட்ட வளர்ந்தாலும் அப்பனோட பெருமையை தானே நாள் புறாவுமே பீத்திக்கிட்டு இருக்கிறா. எனக்கு இதெல்லாம் புதுசு இல்லை, உங்களுக்கு தான் புதுசு. பார்த்து சந்தோஷமாக அனுபவிங்க. நான் தோற்று போனதுனால உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லையா என்று வெடுக்கென்று சொன்னாலுமே அதில் ஏனோ இப்போது வேதனை எதுவும் இல்லை. பாக்கியலட்சுமியின் பேச்சை கேட்டு உல்லாசமாக சிரித்து கொண்ட மறு கையால் அவளையும் அணைத்து கொண்டார் மாதவன். தாய் தந்தையின் சந்தோஷமான முகங்களை, செல்ல சண்டைகளை பார்த்து ஆனந்தத்தில் மெய்மறந்து போனாள் ஐஸ்வர்யா. அதற்காகத்தானே அவளும் இத்தனை வருடங்களாக காத்து கிடந்தாள். அடுத்து வந்த நாட்களில் அந்த வீடு சந்தோஷங்களால் மட்டுமே நிறைந்து காணப்பட்டது. 24 வருடங்கள் பிரிந்து வாழ்ந்த பாக்கியலட்சுமியும் மாதவனும் மீண்டும் பேச ஆரம்பித்திருந்தார்கள். முதல் 2 நாட்கள் கொஞ்சம் தயக்கமாக இருந்தது எல்லாவற்றிற்கும். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த தயக்கமும் காணாமல் போனது. ஐஸ்வர்யா அதையெல்லாம் பார்த்து மனதிற்குள் மகிழ்ச்சியடைந்தாள். இறைவன் அவள் கேட்ட ஒரே வரம் நிறைவேற்றி வைத்து விட்டாரே. செந்திலின் வீட்டிலும் திருமண வேலைகள் வேகமாக நடந்தது. மாதவன் நேரடியாக சென்று மாப்பிள்ளை வீட்டாரை சந்தித்தார். செந்திலின் தந்தையும் தாயாரும் அவரை மிகுந்த மரியாதையோடு வரவேற்றார்கள். இப்போதுதான் எங்களுக்கு முழு சந்தோஷமா இருக்குதுங்க என்று செந்திலின் தந்தை சொன்னார். கல்யாணத்தில் பெண்ணோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து நிற்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம். மாதவன் மனநிறைவாக புன்னகைத்தார். அருகில் நின்றிருந்த பாக்கியலட்சுமியை பார்க்க அவளும் மாதவனை பார்த்து புன்னகைத்தாள். திருமண நாளும் வந்தது. திருமண மண்டபம் முழுவதும் உறவினர்களால் நிரம்பி வழிந்தது. நாதஸ்வர சத்தம் இனிமையாக ஒலித்து கொண்டிருந்தது. மேடையின் நடுவில் அலங்கரிக்கப்பட்ட மணமக்கள் ஆசனம். அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி.
ஐஸ்வர்யாவை பார்த்த மாதவன் பாக்கியலட்சுமி இருவரின் கண்களும் வியப்பால் விரிந்தது. பட்டுப்புடவையில் தேவதை போல இருந்தால் அவளது முகத்தில் சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் போனது. அது தனக்கு கல்யாணம் என்கிற சந்தோஷத்தை விட தன் தாய் தந்தையரின் ஒற்றுமையை பார்த்து வந்த சந்தோஷம்தான். அவளது அருகில் நின்றிருந்த பாக்கியலட்சுமியின் கண்களும் மீண்டும் மீண்டும் கலங்கி கொண்டே இருந்தது. மா என்று அழைத்தாள் பாக்கியா. ஐஷா, என்னம்மா? இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. பாக்கியலட்சுமி சிரித்தாள். அப்பாவும் நீங்களும் ஒன்று சேர்ந்து என் கூட இருக்கிறதுனால கிடைச்ச மகிழ்ச்சிமா இது. ஐஸ்வர்யா சொன்னதை கேட்டு பாக்கியலட்சுமிக்கு நெஞ்சம் நெகிழ்ந்து போய்விட்டது. மகளை அணைத்து நெற்றியில் முத்தமிட்டாள். முகூர்த்த நேரம் நெருங்கியது. மணமகன் செந்தில் மேடையில் அமர்ந்திருந்தான். அவனது முகத்திலும் புன்னகை. ஐஸ்வர்யாவை பார்த்த முதல் நாளிலிருந்தே அவனுக்கு அவளை மிகவும் பிடித்து போனது. இப்போது அவளை தனது மனைவியாக ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் என்ற மகிழ்ச்சி அவனது முகத்தில் தாண்டவம் ஆடியது. பெண்ணை அழைச்சிட்டு வாங்க என்ற ஐயரின் குரல் ஒலிக்க அடுத்த சில நொடிகளில் அனைவரின் பார்வையும் அந்த வழி திரும்பியது. மணப்பெண்ணாக அலங்கரிக்கப்பட்ட ஐஸ்வர்யா மெதுவாக நடந்து வந்தால். அவளது இருபுறமும் பாக்கியலட்சுமியும் மாதவனும். அந்த காட்சியை பார்த்த பலருக்குமே கண்கள் கலங்கியது. 24 வருடங்கள் பிரிந்திருந்த கணவன் மனைவி இன்று தங்கள் மகளுக்காக ஒன்று சேர்ந்திருந்தது அனைவரையுமே நெகிழ வைத்திருந்தது. ஐஸ்வர்யாவை செந்திலின் அருகே அமர வைத்தார்கள். அவள் மெதுவாக திரும்பி தன் பெற்றோரை பார்த்தாள். அவர்களும் புன்னகைத்தார்கள். அந்த புன்னகையில் ஒரு நிறைவிருந்தது. முகூர்த்த நேரம் வந்தது. ஐயர் தாலியை எடுத்து கொடுக்க கெட்டி மேளம் என்று யாரோ குரல் கொடுக்க நாதஸ்வரம் உச்சத்தை தொட்டது. செந்தில் தாலியை எடுத்தான். அந்த நொடி பாக்கியலட்சுமியும் மாதவனும் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டார்கள். இன்று தான் ஒரு பெற்றோராக தங்கள் கடமையை முழுமையாக செய்த உணர்வு இருவருக்குமே வந்தது. செந்தில் ஐஸ்வர்யாவின் கழுத்தில் தாலியை கட்டினா. மண்டபம் முழுவதும் அட்சதை மழை பொழிந்தது. வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துச் சத்தங்கள் ஒலித்தன. தாலி கட்டியதும் மணவரையை சுற்றி வந்து தன் பெற்றோரின் காலில் விழுந்து வணங்கினாள் ஐஸ்வர்யா. செந்திலும் அவளோடு இணைந்து விழுந்து வணங்கினான். நல்லா இருங்கப்பா என்று மாதவனும் பாக்கியலட்சுமியும் மன நிறைவோடு வாழ்த்தினார்கள். பின் செந்திலின் பெற்றோரின் காலில் இருவரும் விழுந்து வணங்க அவர்களும் மன நிறைவோடு வாழ்த்தினார்கள். சந்தோஷமா வாழணும் என்று சொல்லி செந்திலின் தாய் ஐஸ்வர்யாவை எழுப்பி வாரி அணைத்து உச்சி முகர்ந்தாள். அம்மா, மருமக வந்தது என்ன மறந்துட்டீங்களா என்று செந்தில் பொய்க்கோபமாக கேட்க அவனது தாய் சிரித்து கொண்டே அவன் கன்னத்தை வருடி நெற்றி முறித்தார். நீதாண்டா எனக்கு முதல் செல்லம் என்று பாசத்தோடு சொல்லவும் செய்தார். அந்த மாலை மணமக்கள் காரில் ஏறி புதிய வாழ்க்கையை நோக்கி பயணித்தார்கள். அவர்களை பார்த்து கொண்டிருந்த மாதவனும் பாக்கியலட்சுமியும் ஒருவரது கையை மற்றொருவர் பற்றி கொண்டார்கள். பல வருடங்களுக்கு முன்பு தவறவிட்ட வாழ்க்கை இன்று மீண்டும் அவர்களது கைகளுக்குள் வந்து சேர்ந்திருக்கிறது. வாழ்க்கை அவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அதை இனி தவற விடக்கூடாது என்று இருவர் மனதிற்குள்ளும் ஆழமான முடிவு. அவர்களது கண்கள் ஆனந்த கண்ணீரில் நிறைந்திருந்தது. பிரிந்தும் பிரியாத பந்தம் இன்று பிரியாமல் இணைந்துவிட்டது. நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.